ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹெல்மோடுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 பார்ட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய பார்ட் 2 வந்து இன்னும் சில மாசங்கள முழுமையாக ரிலீஸ் ஆன பிறகு வந்துடும். ஸோ முடிஞ்சளவுக்கு அதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமே ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதோடைய சீசன் 2 ஸோ நீ கேட்டதின் பேரில் ரொம்ப என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நான் என்னால் முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும்னா முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஹெல்மோட அனிமேவை சீசன் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே சீசன் 1க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் கதை வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சவங்க லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த அனிமே பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. முக்கியமா ஹைப்பும் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் இதே மாதிரியான நல்ல நல்ல இசக்காய் அனிமேஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் ஆல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக லேட்டா போட்டாலும் நல்லா பண்ணி போடணுன்றதுக்காக லேட்டா போடவும் தயாரா இருப்பேன். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக தான் பெல் ஐகானும் ஆன்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சீங்கன்னா நான் வீடியோ போறது எல்லாமே கண்டினியூவா உங்களால பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இது வரைக்கும் பொறுத்து இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் மாசங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ ஹீரோவுடைய வீட்டை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவுடைய தங்கச்சிக்காரியும் தம்பிக்காரனும் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவுடைய பேர்டு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்த தங்கச்சிக்காரியே, ஆனா என்ன இந்த பறவை வித்தியாசமா இருக்கு, இது எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குது. கரெக்ட் தாமா, எனக்குமே இதை பத்தி எதுவும் பெருசா தெரியாது, இது பேர் என்னன்னு தெரியல, அது பேர் வந்து சாப்பி அப்படின்னு அங்க ஹீரோ வருவான் பாருங்க. அண்ணான்னு உடனே இதுங்க ரெண்டும் ஷாக் ஆகுதுங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் அங்க வந்து பாப்பாங்க. என் பையன் இங்க வந்துட்டான், நானு ஆமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதில் நீ ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டடா. ஆமா 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது. ஆமாமா அப்புறம் மிகுலா இவங்க 2 பேரும் கூட நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. மிகுலா பார்த்து ஹீரோவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். அதுவா மகனே ஒன்னும் இல்ல, அவ உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்கிறதுனால பெருசா அடையாளம் தெரியாதனாலதான் உன்னை பார்த்து பயப்படுறான். அட கடவுளே, இதுக்கு நீ இப்படியா, நான் தாமா உன்னை பாசமா வளர்த்த அண்ணன். அதுக்கப்புறம் சாப்பி மூலியமா வந்து ஹீரோ லெட்டர்ஸ் அண்ட் இவங்க வீட்டுக்கு தேவையான காசுன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் அனுப்பியிருப்பான். அதுக்கு அவங்க அம்மா ரொம்ப பாராட்டுறாங்க அவனை. சொல்ல மறந்துட்டுமா, நான் வந்து கிராண்ட் வில்லேஜ் உடைய மெயின் சர்வெண்டா அந்த இடத்துல மாறிட்டேன். அதனால இதுக்கப்புறம் வந்து அந்த கிராண்ட் வில்லேஜ் உடைய பொண்ணு அகாடமியில போய் படிக்க போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா நான் ஒரு மெயின் சர்வெண்டாவே அவங்க கூடிய அந்த அகாடமி சிட்டியில போயிட்டு வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல படிக்க போறேன். இதை கேட்டு உங்களுக்கு பெரிய ஷாக்கு. அதனால இந்த முறை என்னால மாசத்துக்கு கொஞ்சம் சரியா பணம் அனுப்ப முடியாது. அதனால ஒட்டு மொத்தமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இல்ல 100 கோல்டு காயின் இருக்கு. இதை கேட்டு அவங்க அப்பா என்னப்பா இவ்வளவு கொடுக்குற, ரொம்ப அதிகமாச்சு இது, அப்புறம் அகாடமி லைஃபுக்கு நீ செலவு பண்ண மாட்டியா? இல்லம்மா, நான் ஆல்ரெடி வந்து தேவையான அளவுக்கு சேமிச்சிட்டேன், இது உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ பண்ண பெருமையான விஷயங்களை வந்து தம்பிக்காரங்கிட்ட சொல்ல அவன் உன பக்கம் அண்ணனை பார்த்து புகழ்ந்து தள்ளுறான். ஸோ இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்து மேலுக்கு ஹீரோ மேல பெரிய நம்பிக்கை வருது இப்பதான். அப்புறம் ஹீரோ வந்தது வந்துட்டேன், உங்க எல்லாரும் நிம்மதியா பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஆனா அந்த செர்மனிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடையது என்ன பவர்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நானும் வெயிட் பண்றேன் தம்பி. அப்ப மேலே வந்து அண்ணா நீ எனக்காக நிறைய விசாரிச்சு அமைச்சிருக்கேன் இதுல லெட்டர்ல, உனக்காக தான் உன் மேல நான் ரொம்ப அக்கறையா இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால உன்னை திரும்பி எப்போ பார்க்க முடியும் தெரியாது. உடனே பார்த்து அவ ஹேக் பண்ணுவா, பாசமா அண்ணக்காரன். ஹீரோ அழ ஆரம்பிப்பான். அப்படியே ஃபேமிலியா அன்பா கொஞ்ச நேரம் ஆறுதலா இருந்துட்டு ஹீரோவை வழி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மெயின் சர்வெண்டா அந்த மேன்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சிசிலி வருவான். ஏய், இது பெருகிற வேலை எல்லாம் கூட நீ தான் செய்யணுமா? நான் மெயின் சர்வெண்டா இந்த மாதிரியான வேலையில பாக்குறது எந்த தப்பும் இல்ல மேடம். என்னடா ஆலன் உனக்கு ஆச்சு? டே உண்மையிலே சீரியஸா சொல்லு, என் கூட அகாடமியில வர போறியான்னு அந்த வாரில் வந்து சண்டை போட போறியா? அது நோபல்ஸோடைய டியூட்டிடா, நீ வர தேவையில்ல. இல்ல நானா விருப்பப்பட்டு தான் அதை கேட்கறேன். நீ ரொம்ப வித்தியாசமானவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா கரேனா வந்துட்டா, ஸ்வாட்லாடு, அப்புறம் டோக்ராவும் வந்துட்டான். இப்ப ஹீரோ இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இந்த கிராண்ட் வில்லே ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்து இவங்களுடைய மெயின் சர்வெண்டா 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பேர் தான் சிசிலிங்க. இன்னும் 3 நாள் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சேர போறதுனால இந்த இதில் தங்கிட்டு நம்ம கிளம்பலாம். இவங்களும் நம்ம கூட வர போறாங்க. டோகுரோ ஆய் சொன்னாலும் சிசிலி உங்களை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கணுன்றதுக்காக கரேனா ஏகப்பட்ட வேலையை பார்க்கறா. ஹீரோ இவங்க 2 பேரும் கேட்பான், நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தயாராயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஏய் நாங்க ரெடியா தானே இருக்கோம். இந்த மாதிரி அந்த கிரேட் பியர்ஸ் கூட நாங்க அடிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லா மாறிட்டோம். இதை கேட்ட சிசிலி ஷாக் ஆவா. ஹீரோவும் ஏண்டி அகாடமி டெஸ்ட்னா வேற சண்டை போடுறது மட்டும் இல்ல, படிப்பு சம்மந்தப்பட்டதும் டெஸ்ட் வைப்பாங்க, அதை பத்திலாம் கவலைப்படாதன்ற மாதிரி பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட் வில்லேஜ் கிட்டேயே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவங்கள. கோச்சப்படாம சாப்பிடுங்க பசங்களா. அதுக்கப்புறம் நல்லா வெளுத்து கட்டுதுங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சிசிலிக்கு தான் என்ன இவங்க குரங்கு மாதிரியே பண்றாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகிறேன். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கிறது பார்த்து சிசிலியும், ஏன்டா ஆலனே இவங்க கிட்ட நம்ம வாருக்கு போறோம், அதுக்காக தான் இந்த அகாடமியில போய் படிக்க போறோம்லாம் சொல்லலையா நீ? இந்த டைம்ல இப்ப சொல்ல வேணாம், ஆனா சரியான சூழ்நிலை வரும்போது நம்ம போய் சொல்லிக்கலாம், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து நம்ம கரேனா சிசிலி டோக்ரோ 3 பேரும் நல்ல க்ளோஸா மாறிட்டாங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் யோசிக்கிறது என்னடானா, எல்மியாவுடைய அந்த கிளிச் எல்லாம் மாறி நேரத்துக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல எல்லாமே பக்காவா காமிக்கும் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அடுத்த 3 நாள்லயே கிளம்புறாங்க. எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏர்ஷிப் மூலியமா ஹீரோ அந்த கிங்டம் ஆஃப் ராஷ்டிராஸ்க்கு வந்துட்டான். அதுல தான் அகாடமி சிட்டியா இருக்காது, அது ரொம்ப பிரம்மாண்டமா
பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கீழே போன பிறகு இந்த அகாடமி சிட்டிக்குள்ளதான் ஏகப்பட்ட ஜன்ஜன்ஸ் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான மார்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ரெயின் வசதியும் இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு கிராஃப்ட்மேன்ஷிப்ல இந்த சிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டியில எல்லாமே இருக்கு, வேற லெவலான ஆளுங்க தான் இவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த அகாடமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கப்பட்ட கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிட்டணும்ன்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அப்ரைசல் செரிமோனியில இவங்க எபிலிட்டி என்னன்றது நிரூபிக்கணும். நமக்கு 5 வயசு இருந்தப்போ ஒரு செரிமோனியில போய் பங்கேற்றோம் பாத்தியா, அந்த மாதிரி தான் ஆளாளுக்கு பண்ணும்போது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா தான் வரும். கரெக்டா பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தான் ஸ்வாட் விளையாடான்னு. ஆனா அவளை பொறுத்தவரைக்கும் இதை விட பெட்டர் எதுவும் வராதான்னு கவலைப்பட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அப்ரைசல் பண்றாங்க. ஹீரோ பண்ண திரும்பியும் அந்த 5 வயசுல நடந்த மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா ஜொலிக்குது இந்த இடம். ஆனா பிரச்சனையே அதுக்கப்புறம் திரும்பி அதே கிழிச்சு வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன இது, நீங்க ஒரு சமணர் இருந்தாலும் உங்களுடைய எல்லா ஸ்கில்லும் ஈல இருக்கு, ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொதப்புல ஆயிடுச்சு அவனுக்கு. இதை பார்த்து டக்ரோ அண்ட் கரேனாக்கு ஒன்னும் புரியல. 5 வயசுல இருக்கும்போது அவன் ஈயா இருந்துச்சு பரவாயில்ல, ஆனா இவ்வளவு லெவலுக்கு டேலண்டடா மாறிட்டான். அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னும் மாறல. ஹீரோ கடுப்பா வரான். அடைச்சா இந்த ஹெல் மோட்ல எனக்கு நிறைய கிளிச்சு இன்னும் சரியாகாமலே இருக்கு, கடுப்பாவது காடை காடே உன விட மாட்டேன்டா. சிசிலி தான் ரொம்ப கடுப்பாவரா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆனந்தெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுலதான் ஏதோ தப்பு இருக்கு. ஹீரோவும் இல்லப்பா அவங்க கரெக்டா தான் எல்லாமே வச்சுருப்பாங்க, மேபி என் மேல குறை இருக்கும், நம்ம சண்டை போட வேணாம், பைத்திய மாதிரி பேசாத போடா அப்படின்ற மாதிரி அவளே கத்துறா. கரேனாக்கு இதுல ஒத்துக்க முடியல. டகுரோவும் அதே தான் சொல்றான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு 2 பேர் வருவாங்க. இங்க என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோ எல்ஃபான் சொல்லிட்டு ஷாக் ஆவான். இங்க பாருங்க, ஆலனுடைய ரிசல்ட் ரொம்ப தப்பா வந்திருக்கு சார், அவன் மர்டர் கிளாஸையே தோக்கடிச்சிருக்கான், அதுவும் ஒரே கையால. இதை கேட்டு அவன் ஷாக் ஆகிறான். என்னது, இந்த சின்ன வயசுல இந்த பையன் மர்டர் கிளாஸ்லயே கொண்டுட்டானா? அப்படி இருக்கும்போது ஏன் ஈரங்கே காமிக்குது. அவங்க செக் பண்ண பிறகு அவங்களுக்கும் ஒரு டவுட்டாவே இருக்கு. இருந்தாலும் அவங்களால நம்ப முடியல. இந்த மாதிரியான விஷயம்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்கும். அதனால இந்த விஷயத்த இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் ரோசன் கிட்டயே சொல்லி செக் பண்ண சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா ஹெட் மாஸ்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவராலே எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா சார் எல்மியா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அங்க பாத்தீங்களா அந்த எல்ஃபு தான் இந்த இடத்தோடைய அகாடமியை சேர்ந்த ஹெட் மாஸ்டரா. அப்ப அவர் பக்கத்துல இருக்கிற அந்த எல்மேஷியானா அந்த கிரேட் ஹீரோவா, ஒரு காலகட்டத்துல டீமன் லாடி எதிர்த்து சண்டை போட்டு போனவர், போர்ல பல பவர்ஃபுல்லான மாஸ்டரை கொண்டவர் ஹெல்மியோஸ். இவர் இங்க என்ன பண்றாரு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்புறம் அவர் ஹீரோவை அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு. அவருடைய அந்த அப்ரைசல் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியுது அவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குன்னு. உங்களால என்னோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியுதா? அப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இவராலையும் அப்ரைசல் ஸ்கில்ல பயன்படுத்த முடியும். என்னடா என்ன மாதிரியே இன்னொருத்தர் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு போங்க பண்ணிட்டு இந்த கேம்ல. பரவாயில்ல தம்பி, உனக்கு நிறைய ஸ்கில் எல்லாம் இருக்கு, உனக்குள்ள நிறைய சக்திகள் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் உனக்கு அதை தவிர வேற எதுவும் மேஜிக் ஸ்கில்ஸ் எல்லாம் பெருசா இல்லாத மாதிரி தான் இதுல காமிக்குது. இருந்தாலும் நீ ஒன்னத்துக்கு உதவாத வந்தான்றது தெரியுது. இந்த ஈரங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ கடுப்பாயிரம். சொல்லுவையா சொல்லுவேன், உமான மரியாதை வச்சதுல நீ கெடுக்கிற. சிசிலியும் இப்போ இந்த நிலைமையில இவனால எக்ஸாம்ல கலந்துக்க முடியுமா முடியாதா? கலந்துக்க முடியும், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. இவனுடைய டேலண்ட் சமனிங் ஸ்கில்னு போட்டிருக்கு. இவன் ஒரு சமனரா இருக்கிறதுனால இவனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சமன் பண்ண முடியுமான்றது என்கிட்ட நிரூபிச்சுட்டானா கண்டிப்பா எக்ஸாம்ல அலோவ் பண்ணலாம். இதை கேட்ட உடனே சிசிலியும் டே பண்ணடான்னு சொல்ல, ஆனா அவ வாய் அடிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை பண்ண முடியாது, நீங்க யாருன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி நான் அதை காமிச்சு என்ன பிரயோஜனம், உண்மையில யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் பண்ணி காமிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ தெரியாத மாதிரி கேட்கறான். சரி ஓகே, நான் தான் ஹெல்மியோஸ், நான் தான் இந்த நாட்டுடைய ஹீரோவா, ஆனா என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களை பத்திலாம் நான் கேள்விப்பட்டது இல்லையே, எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான். கிறிஸ்டல் பாஸ்லயே என்னுடைய பவர் என்னன்னு தெரியாம சொதப்பி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் நிரூபிச்சிட்டா நீங்க எனக்கு எக்ஸாமுக்கு உள்ள போக அலோவ் பண்ணீங்கன்னா என்னால உங்களால எல்லாம் நம்ப முடியாது. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையிலேயே நீங்க தான் அந்த ஹீரோ ஹெல்மியோஸ்ன்றதை நிரூபிக்கிறதுக்காக அந்த அப்ரைசல் கிறிஸ்டல் மேல கையை வச்சு உங்களுடைய பவர் என்னன்றது எனக்கு காமிங்க, அதை வச்சு நான் முடிவு பண்றேன். ஹீரோவும் இதாண்டா வாய்ப்பு, தலைவனை பத்தி என்னால இப்போதாண்டா அவனை பத்தி டேட்டா எல்லாமே என்னால உறிஞ்செடுக்க முடியும். ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது எல்லாமே பார்த்தா எஸ் இல்லைன்னா ஏ ரேங்க் தான். டைட்டில் ஹீரோன்னு போட்டிருக்கேன். அப்போனா எல்லா ஸ்கில்லுமே மேக்ஸிமம் ஏ இல்லைன்னா எஸ் தான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு அதிகப்படியாக பிசிக்கல் அட்டாக் பண்றதுல தான் பலம் அதிகமா இருக்கு. நான் நிரூபிச்சேன்ல தம்பி, நீ பண்ணிக்காமி. சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு பார்த்து ஹீரோ தன்னுடைய குட்டி எலியை வர வைப்பான். இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் உன்னால பண்ண முடியுது, என் டேலண்ட்டை நிரூபிச்சிட்டல, பரவாயில்ல, நீ ஒரு சமணர்ன்ற டைட்டில் வச்சுட்டு இருக்க, கரெக்டா தான் இருக்கு. சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். ஹெல்மியோஸ் நம்ம ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், அந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, என்னால பார்க்க முடியுது, உண்மைதான், என்னென்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா ரைட்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல ஹீரோ மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணாலும் நம்ம கரேனா தான் சொங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த கேள்வி எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் பார்த்தா எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ தான் அதில் டாப் ஸ்கோர். சிசிலி ஏ ரேங்க் வந்ததெல்லாம் ரொம்ப சோகமாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்காக யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தங்கறதுக்கான இடத்த பார்க்கணும்ன்ற மாதிரி சிசிலி கேட்க, ஆமாம்மா நீங்க சொல்றது உண்மைதான், நான் பேசாம இந்த இடத்துல தங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்ட் அவுட்ஸ் கேட்டு பார்க்குறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸா அப்ளை பண்ணி அட்வென்ச்சரஸ் கார்டை வச்சுட்டு இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு வீடு எடுத்தா அவங்க இந்த இடத்துல கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் கூட தங்கிக்கலாமா. அப்பனா நமக்கு போயிட்டு அட்வென்ச்சர் கார்டை வாங்கணும். அப்புறம் கில்ட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. டஞ்சன் எப்படியாப்பட்டது, அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் எந்த ரகத்துல இருக்கணும். மொத்தம் 3 ரேங்க் தான் அடிப்படையா இங்க இருக்கிற எல்லாருமே போவாங்க. ஒன்னு ஏ பி சின்னு. இந்த ரகமான டஞ்சன்ஸ்ல உள்ள நிறைய ரகமான வித்தியாசமான மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க கொல்றது மூலமா அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெஷர் கிடைக்கும். அந்த ட்ரெஷரை பாதுகாக்கக்கூடியது பாஸ் மான்ஸ்டர். ஒன்ஸ் அந்த பாஸ்
மான்ஸ்டரை கொண்டுட்டீங்களா உங்களால அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு ஈஸியா சேஞ்ச் பண்ணி போயிட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டஞ்சனுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு பாஸையும் நீங்க அழிக்கும் போது ரேரான ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏங்க இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஹீரோ சொல்றேன். வேற எதனா கேள்வி இருக்குங்களா? இருக்குங்க. எனக்கு டிராங் மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாமே கில்ட்ல இருந்து வேணும். அதனால நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? எவ்வளவு வேணும்? எங்க பாருங்க இதுல 100 கோல்டு காயின்ஸ் இருக்கு. சோ இதுக்கேத்த போல எவ்வளவு தர முடியுமோ தாங்க. இது கேட்டவங்க ஷாக் ஆவாங்க. என்னடா இது இவ்வளவு வச்சுட்டு இருக்க அந்த பையன் இவ்வளவு காசானு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க கண்டிப்பா நாங்க தரோம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஹீரோ இவ்வளவு வாங்கறதுக்கான ரீசனே வந்து இந்த அகாடமில 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போறான். அதனால கண்டிப்பா இவன் ஸ்டாக் எடுத்து வைக்கணும் அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே இவனுடைய சமனிங் ஸ்கில்லுக்காக. அப்புறம் அட்வென்ச்சரிங் கார்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஒரு பார்ட்டியா இணைஞ்சு செயல்படுறதா இருந்தா உங்களுடைய பார்ட்டிக்கான பேனையும் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இதை கேட்ட ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம பார்ட்டியோட பேர் வந்து நோ லைஃப் கேமர்ஸ். என்ன நோ லைஃப் கேமர்ஸா? என்னடா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்லுவோம் பாருங்க. அதான் கேட்க முடியாது. நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையை விளையாட்டை எடுத்துக்கூடாது, சீரியஸா எடுத்து சண்டை பண்ணணும். இதை நான் வச்சதுக்கான ரீசனே என் பர்சனல் விருப்பத்துக்காக தான். ஏன்னா நான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆச்சு கேமர்லயே. அதுக்கப்புறம் தங்குறதுக்கான இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீடும் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ரெண்டுக்கு எடுத்த வீடே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா இருக்கு வேற. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ இவங்க எல்லார்கிட்டையும் உண்மையை போட்டு உடைக்கிறான். இங்க பாருங்கப்பா, லேடி சிசிலி அண்ட் நான் 2 பேருக்குமே லாங் டைமான ஒரு கோல் இந்த இடத்துல இருக்கு. அது என்னன்னா இந்த அகாடமில 3 வருஷம் கழிச்சு நம்ம கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு டீமன் லார்டியோட கூட்டத்தை அழிச்சு டீமன் லார்டியும் அழிக்கிறதுக்காக ஒரு வாருக்கு போறோம். இதை கேட்டவங்க என்னது டீமன் லார்டு கூட சண்டை போட போறோமா? என்ன நம்ப முடியலடா. அப்போ இந்த அகாடமில இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா பார்க்காம ஒரு சோல்ஜர்ஸா வந்து வாருக்கு ரெடி பண்றாங்களா? ஆமா, இதை நாங்களே முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். இப்ப சரியான டைம்ன்றதுனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறோம். இதை கேட்ட காரண பயம் இல்லாம நான் கண்டிப்பா வரேன், அவனை போட்டு துவம்சம் பண்ணுவான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு காரண, நீ எப்பவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். டகுரோ நீ ஃப்ரண்ட் லைன்ல நின்று நம்ம சண்டை போடுவோட வாரல கண்டிப்பா வந்து நம்மளுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அதனாலதான் கேட்கறேன். இதை கேட்டு அவன் யோசிச்சாலும் எனக்கு ஓகே மச்சான், கண்டிப்பா நான் வரேன். அப்புறம் ஹீரோவுடைய புக்ல பார்த்தா இவங்க எல்லாரும் பார்ட்டியா இணைஞ்சிட்டாங்கன்ற நோட்டிபிகேஷன் வருது. இதை பார்த்து இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னடா இது புக்குன்னு? என்னப்பா இந்த புக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஷாக் ஆகுறான். எங்களுக்கு தெரியுது, இது உன்னுடைய பார்ட் ஆஃப் தி டேலண்டா? கரெக்டா கேப்பா. டீமனால தோக்கடினா நம்ம என்ன பெருசா பண்ணணும்? பெருசா என்ன பண்ணணும்? இந்த அகாடமில சேர்ந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம திறமைகளை அதிகப்படியா வளர்த்துக்கணும். பத்தத்துக்கு டஞ்சன்ஸ் கிளியர் பண்ணணும். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள மாறணும் மட்டும் போதும். கண்டிப்பா நம்ம பார்ட்டியா இணைஞ்சு ஒன்னாவே லெவலப் பண்ணாதான் ஈஸியா அங்க வர மாச்சஸ் எல்லாத்தையுமே தோக்கடிக்க முடியும். இருந்தாலும் எனக்கு இன்னொரு சைட்ல கோல் இருக்கு. அது என்னன்னா நான் கூடிய சீக்கிரமே எனக்கான எம்பி ரெக்கவரி ரிங்க கண்டுபிடிக்கணும். அது இந்த இடத்துல இருக்கிற டஞ்சன்ஸ் உடைய ட்ரெஷர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கண்டுபிடிச்சேன்னா எனக்கு உடனே வந்து எம்பி எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். என்னால ஈஸியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாச்சஸ் சமன் பண்ணுவேன். இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாம் ரெடியா இருங்க கண்டிப்பாடா. சோ மறுநாளே கிளாஸுக்கு போனா அங்க பார்த்தா இங்க பாருங்க பசங்களா, நான் தான் உங்களுடைய ஹோம் ரூம் டீச்சர். என் பேர் வந்து கார்லோவா. அடுத்த 3 வருஷத்துக்கு நான் இங்க தான் உங்களுக்கு டீச்சரா சொல்லி கொடுக்க போறேன். ஆல்சோ அட்வென்ச்சரர் கில்டோடைய கில்ட் மாஸ்டர் நான் தான் ராயல் கேபிட்டல்ல. என்னுடைய டேலண்ட் நான் ஒரு ஸ்பாட்ஸ்மேன். நான் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல வந்து இந்த வருஷம் ஒரு ஸ்வாட் லார்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கதான். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். வரக்கூடிய ஜூலை அண்ட் பிப்ரவரி மாசத்துல பெரிய டெஸ்ட் நடக்க போகுது. சோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக நல்லா படிங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் சந்தோஷமானாலும் அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க காமனரோ இல்ல நோபுலோ இல்ல ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் எங்களால ட்ரீட் பண்ண முடியும். இங்க எங்களுக்கு தேவை உங்களுடைய டேலண்ட் மட்டும் தான். இதெல்லாம் பார்க்க கூடாது சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிசிலியை பாப்பா. என்ன ஏன்டா நீ கேட்கற கொம்மநாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்து நெறிப்பா. அங்க என்ன சண்டை நடந்துட்டு கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சாரு கத்துவாரு. அடுத்த கட்டமா கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஹீரோ அவனுடைய சமனிங் ஸ்கில் யாருக்கும் வெளிப்படுத்தி காட்டிக்காம அவன் சீக்கிரட்டா தான் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா சாட்டர்டே சண்டே லீவ் வருது. அந்த நாட்கள்ல வந்து டஞ்சனுக்கு போறான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா டஞ்சனுடைய என்ட்ரன்ஸ் என்ன ஏதோ வீடு மாதிரி இது. உள்ள போனா என்ன காத்துட்டு இருக்கோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட டோர்ஸ் இருக்கும். ஏப்பா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான ஃப்ளோருக்கான டஞ்சன்ஸ் என்ட்ரன்ஸ் போலியா? அப்ப இது நார்மலான பில்டிங் இல்ல. அப்புறம் உள்ள போய் பார்த்தா இவங்களுக்கு டஞ்சன்ஸுக்குள்ள போகிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. ஏப்பா நீங்க நோ லைஃப் கேமர்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க தானே? நீங்க சீரன் டஞ்சனுக்கு வந்திருக்கீங்க. இந்த டஞ்சன்ஸை நான் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். குழப்பிக்காதீங்க. எங்கடா உங்களால டஞ்சன்ஸ் பார்க்க முடியல? இது அனதர் டிமென்ஷன்ல உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் அந்த இடத்துல இந்த டஞ்சன்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆயிருக்கு. ஏன்னா எந்த ஒரு மான்ஸ்டரும் எதிர்பாராத வகையில இந்த உலகத்துக்கு அதுங்க எல்லாமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதே மாதிரி மத்த அட்வென்ச்சர்ஸோ யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய டஞ்சனுக்குள்ள நுழைய முடியாது. என்னங்க பேசுறீங்க? சிசிலியும் கடுப்பாவா? டே இது நல்ல விஷயம் தான். ஏன்டா அதை போய் திட்டிங்க? நம்ம தனித்து விடப்படுவோம் தெரியுமா தெரியாதா? அப்புறம் நம்மளாலே வெளியே வரலாம். நம்மள யாரை வந்து காப்பாத்துவா? ஆலன் எதுக்கு இப்படி கடுப்பாவறான்னு தெரியலப்பா. அதுக்கப்புறம் டஞ்சனுக்கான டோர் திறந்து விடுவாங்க. அவங்க உள்ள போன உடனே ஹீரோ தன்னுடைய பருந்துகளை பயன்படுத்தி மொத்தமா மேப்பை எடுக்க ஆரம்பிப்பான். அது பார்த்தா ரொம்ப ரூட் பெருசா போயிட்டு இருக்கு, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போறதுக்கான ரீசனே வந்து சீக்கிரமா வேலை முடியும். பத்தத்துக்கு யாரும் நம்மள சந்தேகப்பட முடியாது. ஈஸியாவும் ட்ரெஷர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு எனிமி வரும். சிசிலி இவனுடைய பவரை பயன்படுத்தி அந்த ஸ்லைமை கொண்டு இதை கேட்டாவ தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். அதுவே தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மான்ஸ்டரை கொண்டு இருக்கான். இதை பார்த்து பின்னாடி நிக்கிற ரெண்டும் மேஜிக்னா எப்படிதான் இருக்குமா பிரமாதமா இருக்கேப்பா, வேலை நோவாம செய்யலாம் போலியே. உங்களுடைய ஸ்கில்ஸையும் நீங்க பாக்கலான்ற மாதிரி ஹீரோ காமிக்க. அப்புறம் அவங்க ஸ்கில் எல்லாம் பார்த்தா என்னப்பா இவ்வளவு தானன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸோடைய கோர் ஸ்டோன் எல்லாமே ஹீரோ சேகரிச்சுக்கிறான். எனக்கு தேவை இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் தான். ஏன்னா இந்த ஈரங் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஹீல் பண்றது தேவையான என் கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த லீஃபுக்காக உதவும் அப்படின்னு ஹீரோ பாட்டு புலம்பிட்டு இருக்கான். சோ இன்னும் போக போக நிறைய
மான்சஸ் வரும். ஸோ அதுங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அவங்களுக்கு டெவலப் ஆயிடுது. ஸோ அந்த ஃப்ளோரை முடிச்ச உடனே அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு போறாங்க. ஆனா அங்க போனா இப்போதைக்கு அவங்களால அதை பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு முடிக்க வேண்டிய மிஷினை முடிச்சதுனால சரி இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. சிசிலியும் எப்பா நம்ம கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஒரே இடத்துல சண்டை போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஸ்கூல்ல பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோவால அந்த டைம்ல டஞ்சனுக்கு போக முடியாது. ஸோ டஞ்சனுக்கு போக முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில தன்னுடைய சமன் கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அனுப்பிடுவான். ஸோ அதுங்க மட்டும் டஞ்சனுக்குள்ள யாருக்கும் தெரியாம பல விதமான சீக்கிரட்டான வேலைகளை பார்த்து மொத்தமா பார்த்தா ஹீரோக்கான ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஒர்க் ஆகுது நல்லாவே. யாருக்கும் எந்த அளவுக்கு பெரிய சந்தைகள்லாம் வராது இதுல. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாரத்துடைய முடிவுக்குள்ளேயே பார்த்த ஹீரோ ஒரு வழி அந்த பாஸ் மான்சரை பார்த்துட்டான் சீரங்க டஞ்சன்ல. அதுங்க எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிறதுல எங்களை விட நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீ தான் கரெக்டா ஆரம்பிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். நீங்க எல்லாருமே சண்டையை பார்க்க ஆர்வமா இருக்கீங்க போல. ஆமான்ற மாதிரி அவன் கேட்ட உடனே ஹீரோவும் அவனுடைய கிரியேச்சர்ஸ் அனுப்புவான். அங்க போன உடனே அந்த மான்சர்ஸ் கண்முழிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஹீரோவும் தன்னுடைய சமண்டு கிரியேச்சர்ஸ் அனுப்பி ஒவ்வொன்றுத்தியா கொண்டு போட ஆரம்பிப்பான். ஃபைனலா பார்த்தா அந்த பாஸ் மான்சரையே கொண்டுடுவாங்க. கொண்டு பின்னாடி ட்ரெஷர் அங்க இருக்கும். அதை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள ஒரு ஸ்வாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டஞ்சனை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. ஹீரோ கிளியர் பண்ண விஷயத்த வந்து டில்ட்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பான். இதனால அடுத்த கட்டமா ஹீரோடைய ரேங்கை வந்து E ரேங்க்ல இருந்து D ரேங்கா ப்ரமோட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் அட்டகாசமா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த அந்த கில்ட்ல இருக்கிற இன்னொருத்தன் பார்த்து ஆச்சரியப்படும். இப்போ அகாடமில ஹீரோ வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டான். பாப்பா ஆலன் குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பா ரிஃபோல. நீ கேள்விப்பட்டியா? டிவர்ஜன் சொல்லக்கூடிய ஸ்வாட் லார்டு வந்து இப்போ வர போறாங்களாம். ஏன்னா அடுத்த மாசம் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறதுக்காக அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்களாம். அவங்க ஃபேமஸான ஸ்வாட் லார்டா? ஆமாண்டா, அவங்க ஹீரோஸ் ஹெர்மியோஸ் கூட வராங்க. அந்த கம்யூனிட்டி வரானு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ சார் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாருங்க பசங்களா, அடுத்த 3 மாசத்துல உங்களுக்கு சம்மர் பிரேக் வரும். அந்த ஒரு பிரேக்ல கண்டிப்பா உங்களுக்கான டஞ்சன் டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சு நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போறீங்க. அப்படி யாராச்சும் வந்து இந்த விஷயத்துல எதுவும் பண்ணாம அந்த 3 மாசத்துல வீணடிச்சுக்கனா உங்களை இந்த ஸ்கூலை விட்டு நாங்க டிசி கொடுத்து அனுப்பிடுவோம். இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பார்ட்டில 8 இல்லது அதுக்கும் மேலான ஆட்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சீனியர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களா அவங்க பார்ட்டில அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த அகாடமி வெளியில இருந்து யாரையும் உதவிக்காக நீங்க கூப்பிடக்கூடாது. இந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் குரூப்பா இது செய்யணும். இதுல எத்தனை பசங்களுடைய உயிர் வேணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒத்துமையா செயல்பட்டீங்கன்னா யாரும் சாக மாட்டீங்க. இதை கேட்ட பசங்க எல்லாருமே உங்க பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பார்ட்டியை இணைஞ்சு வேலை செய்யறதுக்காக ஆட்களை ரெக்யூப்மெண்ட் பண்றாங்க. கரேனா கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க ஸ்வாட் லார்டு கரேனா, நீங்க எங்களுடைய பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு ஆளால கேக்குறாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆளன் நான் என்னடா பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவே களத்துல இறங்கிட்டான். எங்க பாருங்கப்பா, எங்களுடைய பார்ட்டியில மொத்தம் 4 பேர் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு 4 பேர் தேவை. எங்க பார்ட்டியில நாங்க ஹீலிங் டேலண்ட்டை வச்சுட்டு இருக்கிற பர்சனை தேடி இருக்கோம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து சீரங் டஞ்சனையே ஃபினிஷ் பண்ணிட்டோம். எங்க பாருங்க அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு கில்டோடைய கார்டு எடுத்து காமிப்பான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆஃபர் வைக்கிறான். கண்டிப்பா எங்க கூட ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியாவே டஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கான ட்ரெஷரும் கிடைக்கும், நல்லாவும் நீங்க சம்பாதிக்கலாம். அதே மாதிரி சும்மா கிடையாது, உங்களுக்கான திறமைகளும் புதுசா நீங்க அந்த இடத்துல கத்துக்கலாம் அப்படின்னு விஷயத்த கேட்டு நம்ம ஹீரோவை கில்டுல பார்த்தா அந்த பையன் இதை கேட்டு ஷாக் ஆகுறான். பெரிய பணம் தரானுங்களா? அதுக்கப்புறம் இவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சிசிலி வந்து கேட்பா, ஏன்டா ஹீலிங் மேஜிக் இருக்கிறவங்க எல்லாம் போய் கேட்டேன். ஏன்னா நம்ம பார்ட்டியில் அவங்க தான் போய் இல்ல, அவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். நான் உன்னுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமா? என் பேர் வந்து கேள், நீ ஹீலரை தேடிட்டு இருக்கதா சொன்னல உன் பார்ட்டியில, அதுக்கு தான் கேட்டேன். ஓகேடா வா உட்கார் வா, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆனா அவன் பார்த்தா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ஏன் லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு இருக்கான், டயட்ல இருக்கானா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அப்படியே கூச்சப்படாதரா, உனக்காக நானே சாப்பாடுலாம் வாங்கி தரேன், சாப்பிடு, டயட் நல்லா மெயின்டைன் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அவனை வாங்கி கொடுத்துருவான். அவன் பார்த்தா கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவன் நல்லா பசியில தான் இருந்திருக்கான். எதுக்கு இந்த மாதிரியான வேலையை பார்த்தான்? டே உண்மையிலே டஞ்சன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணா உனக்கு எவ்வளோடா காசு வரும்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணா 20 to 40 சில்வர் காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். என்னடா சொல்ற? நான் உன்னுடைய ட்ரையல் பேசிஸ்ல எதனா கலந்துட்டு ஜெயிச்சா மட்டும்தான் என்னால இந்த பார்ட்டில இருக்க முடியுமா? ஆமா சரி, அடுத்த வீக்கெண்ட்ல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நண்பர்களும் அதுக்கப்புறம் வரவேற்று அவனை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நீ ரொம்ப கைண்டா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, அது என் பிறவை கொண்டுடா அப்படின்ற மாதிரி பாப்பா சிசிலி தான் கூட இருந்து, ஏன்டா நீ யாருன்றது எனக்கு தெரியும் கம்முனு. அதுக்கப்புறம் இவங்க மஞ்சஸ் கூட சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்கா லெவலப் ஆகுது. அவன் இதை பார்த்து ஷாக்காக ஹீரோவும், இங்க பாருடா இதுதான் உனக்கான லெவலப் ஆகிற விஷயம். ஸோ இங்க நம்ம ஒரு பார்ட்டியா வந்து வேலை செய்யறதுனால ஒருத்தர் நம்மளுடைய பார்ட்டியில ஒரு மான்சரை கொண்டா கூட அவங்க மூலியமா நமக்கு இன்னும் நிறைய லெவலப் ஆகும். அதனால நம்மளுடைய நண்பர்களா நினைச்சு எல்லாரும் கூட நீ ஒத்துமையை வேலை பார்க்கணும் சரியா? இதை கேட்டு அவன் நண்பர்களாம் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா தனிமையிலே தான் இருப்பான் எல்லா இடத்துலயும். ஸோ அப்புறம் அந்த டஞ்சனுடைய பாஸ் மான்சரை பார்த்துட்டாங்க. இதுதானே அந்த ஃபைனல் ஃப்ளோரோடைய பாஸ் மான்சர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிசிலி அப்புறம் கரேனா டகுரோ இவங்க 3 பேரையும் இருக்கும் சண்டை போட வைக்கிறான். அவங்க 3 பேரும் அவங்களுடைய அல்டிமேட் அட்டாக்கை பயன்படுத்துவாங்க. அதுலதான் பார்த்தா அந்த பாஸ் மான்சர் கரேனாவை அட்டாக் பண்ண அவன் அதுல இருந்து தப்பிச்சிடுவான். ஆனா அந்த அட்டாக் பின்னாடி வர கேளு மேல அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அவனுடைய மான்சரை சமன் பண்ணி அவனை காப்பாத்திடுவான். ஸோ இதை பார்த்து அவன் ஷாக் ஆவான். இதுதான் உன்னுடைய சமனிங் பவராடா? கரேனா ஃபைனலா ஒரே ஸ்லாஷ் அதோடைய கதையை முடிச்சிட்டான். கெல்லு நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் வந்து இவங்க எல்லாம் கேட்கும் போது டகுரோக்கு அடிபட்டிருக்கேன். ஸோ இதனால கெல்லு இதை பார்த்த உடனே அவன் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுங்க அட்டேங்கப்பா இதான் நான்
அந்த ஹீலிங் மேஜிக்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கா வராங்க. ஹீரோவும் இந்த ஹீலிங் மேஜிக்லாம் எப்பறம் நீ கத்துக்கின? அதுவா சர்ச்சில் இருந்து தான்ப்பா. அதுவும் இல்லாம நீ எனக்கு 10 சில்வர் காயின் டஞ்சனை கிளியர் பண்ற நாளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபர்ட் போடாம எதையும் நான் கத்துக்க முடியாது. ஸோ அப்புறம் அந்த இடத்துல வந்து ட்ரெஷர் பாக்ஸ் வந்துடும். அந்த ட்ரெஷர் பாக்ஸை பார்த்த உடனே அவனுக்கு அதுல ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை போய் ஓடுறான். அதுல மித்ரியல் ஷீல்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெஷரோட சேர்த்து இவங்க எல்லாருமே அங்க கில்டுல எவ்வளோடா காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஹீரோவும் நமக்கு இந்த முறை 15 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. பிரபாதண்டா கொஞ்சம் ஈவனா எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுறா. இந்த 3 கோல்டு காயின் அப்புறம் எல்லா விதமான மேஜிக் ஸ்டோன்ஸையும் சேர்த்து உனக்கு இது. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிசினஸ். இவன் சம்மர் பிரேக்ல பண்ணக்கூடிய அட்டகாசமான விஷயத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சரி அப்புறம் இங்க பாரு கேளு, உனக்கு எப்படி இருக்கு இந்த நோ லைஃப் கேமர்ஸ் பார்ட்டில? நாங்க இந்த இடத்துல வீடியோ வந்து வாடகை எடுத்து தங்கியிருக்கோம். நீ விருப்பப்பட்ட எங்க கூடயே வந்து அதே இடத்துல தங்கிக்கும். எல்லாரும் வாடன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவனும் இல்ல என்னால முடியாதுங்க. ஏன்னா இப்போது நிலைமையில எனக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுறதுனால உங்க பார்ட்டில மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பார்ட்டில போயிட்டு நிறைய உதவிகளை பண்ணி நான் நிறைய சம்பாதிக்கணும்னு பாக்குறேன். அதனால ரொம்ப பணத்தை செலவு பண்ணி என்னால வாழ முடியாது அப்படின்னு நம்ம கிளம்பிடுவான். என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாசம் கடந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏப்பா நான் பிராக்டிஸ் போயிட்டு வரேன் நல்லா தூங்குன்ற மாதிரி கத்திட்டு ஏப்பி விட்டு போறான். ஸோ எல்லாரும் பார்த்தா வெளியே வந்துட்டு எங்க போறன்ற மாதிரி பார்க்க நம்ம சித்திரி தலகனை இதை தூக்கி அடிப்பா. இவனை கரைனா நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ டஞ்சனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கான். ஏன்னா இந்த முறை ஏகப்பட்ட மான்சரை கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசத்துக்குள்ள நிறைய உருவாக்கிட்டான். ஸோ அது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியே வர வைக்கிறான். இதுங்க எல்லாமே சி ரேங்க் மான்சஸ் பிரமாதம். நீங்க எல்லாருமே புது டைப்ல இருக்கிற மான்சஸ் எல்லாருமே என்ன அன்லாக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ணி என்னால புதுசா என்ன உருவாக்க முடியுதுன்னு பார்க்கணும். அதனால நெருப்பு கோழியும் இன்னொரு பக்கம் வந்து ஷார்க்கையும் கம்பைன் பண்ணா புது ஒரு ஸ்பிரிட் வகையான ஒரு மான்சர் கிடைச்சிருக்கு. ஸ்பிரிச்சுவல் டைப் இது. ஹீரோ அதுக்கப்புறம் அதை சமன் பண்ணா அங்க ஒரு ஸ்பிரிட்டே வந்துருச்சு. என்னுடைய மாஸ்டர் ஆலன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னடா இது பேசுது? ஆமா நான் பேசுவேன். உனக்கு ஹை இன்டெலிஜென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ பேசுற. ஆனா உனக்குன்னு அதிகப்படியான மானா செலவு பண்ண போலியே. மாஸ்டர் எனக்கு பேர் வைங்க. உன் பேர் வந்து மரியாவா நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷமாயிட்டு செவத்துக்குள்ளெல்லாம் பூந்து பார்க்க ஹீரோ இதை பார்த்துட்டு ஏய் உன்னால இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? என்னால அசால்ட்டா பண்ண முடியுமா சார்? ஏன்னா நான் தான் ஸ்பிரிட் இல்ல. அது உண்மைதான். கண்டிப்பா இந்த டஞ்சன்ஸ்ல உன்னை வச்சு நான் ஏகப்பட்ட விஷயத்தை ஈஸியா பாத்துற முடியும். சரி அடுத்தது என்னுடைய நியூ அவேக்னிங் ஸ்கில் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. அந்த பவர் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டிக்கலியே அவேக்னிங் பண்ணுவான் பாருங்க. அந்த ஸ்கில் மூலியமா அந்த கார்டை பார்த்தா ரொம்ப க்ளோ ஆகும். அடுத்த கட்டமா ஹீரோ சமன் பண்ணதான் என்ன பிரச்சனை தெரியுது. அவன் பண்ண வேலையால ஏகப்பட்ட அங்க வெட்டிக்கலிங்க வந்திருக்கும். என்னடா இது அவேக்னிங்னா இப்படிதானா? கண்டிப்பா இதை மட்டும் என் வீட்டுல இருக்கும்போது பயன்படுத்தின எல்லாம் தெரிஞ்சு போடுங்க. என்ன பண்றீங்க மாஸ்டர் சொல்லிட்டு அப்பதான் உன மூஞ்சி மேல வரும். அடுத்த கட்டமா அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கக்கூடிய இடத்துல ஃபைனலா வந்து ஹீரோவும் சொல்றான் ஹெல்மியஸும் ஸ்வாட் லார்டா இருக்கக்கூடிய ஃபேமஸான ட்ரெவேஜும் வந்துட்டாங்க. அவங்க கூட பார்த்தா லேடி சில்வியான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வராங்க. பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்காங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப ஃபேமஸான ஆட்களா இருக்காங்க. நம்மளுடைய சாரும் இங்க பாருங்க பசங்களா, இவங்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். அவர் தான் சார் ஹெல்மியஸ் ஹீரோ. இவரு சார் ட்ரெவேஜ் ஸ்வாட் லார்ட். அப்புறம் கடைசியா இருக்கவங்க லேடி சில்வியா ஸ்வாட் லார்ட். இன்னைக்கு இவங்க வந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு ஸ்பெஷலான டீச்சிங் கொடுக்கறதுக்காக. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஆமா சார் எனக்கு இருக்கு சார். டிராவேஜ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரேனா சொல்றா. நான் எப்படி என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே பயன்படுத்துறது அதை சொல்லுங்க. கரேனா ஏன்டி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா டகுரோ கேட்கறான். அப்புறம் அவரே பேசுவாரு. ஏமா உன் பேர் என்ன? என் பேர் கரேனா சார். ஓ நீ தான் அந்த புது ஸ்வாட் லார்டா? எதுக்காக நீ உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா அப்பதான் நான் ஆலனோட தாங்க முடியும். ஆலனா யார் அது? அப்பதான் பார்த்தா எல்மியாஸ் சொல்லுவான். அந்த பிளாக் கலர் ஆர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல அந்த பையன் தான் ஆலன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ப்பா அவன் தான். ஓஹோ அப்படியா? கரேனா ஏன் கூடவா? சில்வியா கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்துக்க சொல்லிட்டு நம்ம எல்மியாஸ் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கரேனாவை டிராவேஜ் அட்டாக் பண்ண சொல்றாரு. ஹீரோவை யோசிக்கிறான். ஃப்ரண்ட் லைன்ல நின்று வார்ல சண்டை போட போறான். கண்டிப்பா இது ஈஸியா இருக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு அவ அட்டாக் பண்ண போறான். அவர் எல்லாத்தையும் அசால்ட்டா தடுக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு ஸ்கில்லும் இல்ல. அவளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லாஷா கொடுப்பா. அவர் ஈஸியா தான் தடுப்புறது எல்லாமே. சிசிரி பார்த்துட்டு என்ன இவர் முன்னாடி வந்து நம்ம கரேனா இவ்வளவு வீக்கா இருக்கா? அது உண்மைதான். இவளுக்கு ஸ்லாஷா தவிர வேற எந்த ஸ்கில்லும் இல்லையே. என்ன கரேனா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி டிராவேஜ் கேட்க இல்ல சார் இதை வந்துட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி முயற்சி பண்றான். அவளுடைய விடாமுயற்சியை பார்த்து இவங்க எல்லாரும் அதிசயம் வராங்க. இந்த ட்ரைனிங் பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் நீடிக்குது. ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிட்டான். எல்மியாஸும் செல்வியாவும் அங்க வருவாங்க. என்னப்பா இன்னுமா இங்க ட்ரைனிங் நடந்துட்டு இருக்க முடியலையா? கம்முனேரியா நீ வேற. கண்டிப்பா டிராவேஜ் கரேனாக்கு ஏதாச்சும் நல்ல அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே விட்டு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு டிராவேஜ் கேட்க இல்ல விட்டு கொடுக்க மாட்டேன். ஆலனை நான் காப்பாத்தி ஆகணும் போர்க்காலத்துல. அதனால நான் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அவன் எந்த சேலஞ்சா இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம எங்களுக்காக அவன் சமாளிக்கிறான் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது அவனை நான் காப்பாத்தணும். அப்பனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு என் கூட மோதிட்டே இரு பார்த்தலாம் என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கரேனா வெறியா போய் அட்டாக் பண்ணுவான். அவன் ஸ்லாஷ கொடுப்பா பாருங்க. இந்த முறை ஃபுல் கண்ட்ரோல் இல்லாம அவ பண்ற அட்டாக்னால பெரிய இம்பாக்ட் அங்க நடக்கும். நல்லாவே முயற்சி பண்ண. இதுக்கப்புறம் நானே உனக்கு ட்ரைனிங் கொடுக்குற கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிடுவா. ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அவளுக்கு ஹீல் பண்றான். எல்மியாஸ் உன பக்கம் வந்து டிராவேஜ் கிட்ட கத்திட்டு இருக்கான். எதுக்குடா இந்த அளவுக்கு நீ போற? கொஞ்சமாச்சும் அந்த பொண்ணை வந்து அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. அவளுக்குள்ள நல்ல பொட்டன்டியல் இருக்கு. ஆனா அவளுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதுக்காக தான் இதை நான் பண்ணேன். ஆனா ஒரு நாள் என்னையே இவ ஆச்சரியப்படுற வகையில் ஏதோ ஒண்ணு பண்ண போறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு ஹீல் பண்ண பிறகு ரொம்ப தேங்க்ஸ்ரா. அப்புறம் சார் கிட்டையும் போயிட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் சீக்கிரம் கவலைப்படாத கிரேட் ஹீரோ, ஒரு நாள் உனக்கும் எனக்கும் சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் டஞ்சனுக்கு வந்து பிறகு ஏப்பா உங்க இருக்க ஒரு புது நண்பரை அறிமுகப்படுத்தி வைக்கணும்
பார்க்கணும். அப்ப பார்த்தா மரியாதை தான் அறிமுகப்படுத்தி வைப்பான். இதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி கார்டு இவங்க தான் இது பேசுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அப்புறம் நெருப்பு வழிகளை பயன்படுத்தி தலைமை ஆத்தத்துல இருந்து சவாரி பண்ணிட்டு போறாங்க எல்லாரையும் போட்டுன்னு. இது இன்னும் ஸ்பீடா இருக்கு. சோ போற வழியிலேயே ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஆட்டு காமிச்ச மாச்சு எல்லாம் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போறாங்க. கரீனா பெருமை பேத்திக்கிறா. இதை பார்த்து டெக்குரோ ஏய் ஒண்ணுதானா பெரிய ஆளா நீ ரொம்ப வெறியா இருக்கு இன்னைக்கு. ஹீரோ டஞ்சன் விட்டு வெளியே வந்த பிறகு ஏம்பா நம்ம எல்லாரும் சீரங்க அட்வென்ச்சரஸா ஸ்டேட்டஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். அதனால இதை செலிப்ரேட் பண்ணணும் வாங்க. ஏன்னா நம்மளோட கூட வந்து இப்போ புது கில்லு வந்திருக்கான். அவனையும் சேர்த்து நம்ம இன்வைட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இதை கேட்ட எல்லாரும் சந்தோஷமானாலும் அவன் திடீர்னு இல்ல என்னால முடியாதுப்பா. நான் என்னுடைய ஃபேமிலி இல்லாம அதை கொண்டாடணும். அது நல்லா இருக்காது. என்னடா சொல்ற உனக்கு ஃபேமிலி இருக்கா? அவங்க எங்க அகாடமில இருக்காங்க. இல்ல எல்லாரும் சொல்ல முடியாது. இந்த அகாடமில எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்து என் கூடிய வேலை பார்க்குற ஆட்களை தான் நான் சொல்றேன். அதனால அவங்க இல்லாம நான் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணா அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணும். அதுக்காக தான் சொல்றேன். இதை கேட்ட ஹீரோ சரி பேசாம எதுக்கு உங்க ஃபேமிலியும் கூட்டுவா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். உண்மையிலேயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. அதனால ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேன் முன்னாடியே. நீ பணத்தை சேகரிச்சு உன் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுன்றதுக்காக தானே நீ நிறைய சாப்பாடெல்லாம் கூட சரியா சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனா சிசிலியும் பிரச்சனை இல்ல. உன் ஃபேமிலியை எங்க இடத்துல நீ தங்க வச்சு அவங்க வேலை பார்க்க வச்சுனா கூட கண்டிப்பா மாசம் நமக்கு எப்படி இருந்தாலும் காசு அதிகமா வரும் டன்ஜன்ஸை கிளியர் பண்ணும்போது. ஸோ அப்படி வர காசை வந்து வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்காக நம்ம சேலரியா கொடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் அவங்களும் பணம் அடைவாங்க. நம்ம வீட்டையும் யாராச்சும் கூட இருந்து எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. மேஜிக் ஸ்டோன்ஸையும் வந்து ஆலன் உனக்கு கொடுப்பான்டா. அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்பதான் கரீனாவும் மேஜிக் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆலன் லெவலப் ஆக உதவும். அது அவனுடைய மேஜிக் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடும். நீ சொல்றதுல தான் இங்க இருக்கு. என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். வாங்கப்பா என்னாச்சு? சாரிப்பா வெயிட் பண்ண வச்சது. பார்த்தா இவங்க எல்லாரும் தான் ஃபேமிலியா? என்ன இங்க இவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியல. ஸோ அப்ப கில்லுடைய சிஸ்டர் அங்க வருவான். நான் தான் கில்லுடைய எங்கர் சிஸ்டர். என் பேர் வந்து நீனா. உங்க வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த செலிப்ரேஷனை. ஹீரோவும் கூச்சப்படாம சாப்பிடுங்கப்பா. இதுக்கப்புறம் நீங்க இது உங்க வீடா நினைச்சு வேலை பார்க்க போறீங்க. அதனால எந்த தயக்கமும் வேணாம். என்ன கேளு சார் எப்படி இருக்கு சாப்பாடெல்லாம்? ஏய் என்ன சார் எல்லாம் கூப்பிடாதரா. ஸோ ஹீரோ அவனுடைய ஸ்டேட்டஸ்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணலாம்னு பார்த்தாலும் அவனுடைய கிரிமோரி புக் வந்து அவன் முன்னாடி வரல. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போதைக்கு அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் பாட்டில நினைச்சிட்டான். இது வரைக்கும் அது என்கிட்ட காமிக்கவே இல்லை. என்ன ஆச்சு? ஸோ சிசிலி வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிருவா. நீங்க எல்லாரும் நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்களா என்ன? ஏன்னா உன் சிஸ்டர் வந்து ஃபார்மலா அறிமுகப்படுத்தி இதை வச்சு பார்க்கும் போதே தெரியுது. கெல்லும் ஆமா நாங்க ஃபார்மர் நோபல்ஸ் தான். ஆனா என்ன எங்க ஃபேமிலில இருந்து எங்களுக்கு டைட்டில் கொடுக்காம எங்களை வெளியே விட்டுட்டாங்க. இப்போதைக்கு என்னுடைய சொந்த சிஸ்டர் அண்ட் அவனுடைய சர்வெண்ட் என் சர்வெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஒரு காமனர் லைஃப் ஸ்டைலை இப்போதைக்கு பின்பற்றிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். வேற எதுவும் இல்லை. நீனாவும் என்ன இருந்தாலும் நீ கவலைப்படாதண்ணா. உனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க பாருங்கப்பா சோசியல் ஸ்டேட்டஸை பத்தி யாரும் பேசாதீங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ கெல்லும் சரி ஆலன் கரீனா நீங்களாம் வந்து எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க? ஆலன் நீயும் சிசிலியும் வந்து நோபிலிட்டி சேர்ந்தவங்களா? நீ பாதி சரியா சொன்ன. ஏன்னா சிசிலியா இருக்கிற நான் மட்டும் தான் நோபலிங்க. இதை கேட்டு எல்லாரும் உடனே மரியாதை கொடுக்க ஏய் அதெல்லாம் வேணாப்பா. நான் வில்லேஜ்ல இருந்து ஒரு ஷெரீஃபா இருக்கிறவுடைய பையன். அந்த நிலைமையில நான் சிசிலியோடைய நோபல் ஃபேமிலி கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு மெயினான சர்வெண்ட். இதை கேட்டவங்க என்ன ஃபேமிலி உங்களோட பேரு? எங்க ஃபேமிலி பேர் வந்து கிராண்ட் வில்லே. இதை கேட்ட உடனே அவங்க கடுப்பாயிடுவாங்க. அவங்க எல்லாருமே இப்போ விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேர் கேட்ட உடனே. என்னப்பா ஆச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க கார்னல் ஃபேமிலியா இருக்கிற என் ஃபேமிலி அழிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்க மேலதான் தப்பு. நான் இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் நீங்க தான். என்னடா சொல்றேன்னு ஒன்னும் புரியல உங்களுக்கு. என்னுடைய அப்பா பேர் வந்து கேப்ரோனி கார்னல். ஸோ நண்பர்கள் என்னடா ஆச்சுன்ற மாதிரி ஆளனை பார்த்து கேட்க எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. லாஸ்ட் இயர்ல வந்து கார்னல் ஃபேமிலி சேர்ந்தவங்க கிராண்ட் வில்லே ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. வாய மூடு. அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க தான் எங்க பிரச்சனையை கொடுத்து என் ஃபேமிலியே அழிச்சிட்டீங்க. ராயல் மெசஞ்சர் கிட்ட இருந்து வந்த செய்தியின் காரணமா நீங்க பண்ண வேலையினாலதான் எங்களுக்கு பெரிய அவமானம். ஸோ ஹீரோக்கு அப்பதான் புரியுது கண்டிப்பா இவன் பெரிய பையனா இருக்கிறதுனால இவன் ஃபேமிலியை சேர்ந்தவன்றது முறையில இவன் போருக்கு போறான். முன்ன சொன்ன மாதிரியே கார்னலுடைய பொண்ணு அவளுக்கும் எந்த டேலண்டும் இல்ல. பார்த்ததுக்கு எல்டர் பையனா இருக்கக்கூடிய இவனுக்கும் பெரிய லெவலுக்கு எந்த ஸ்கில்லும் இல்லாதனாலதான் இப்படி இவனை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பாருங்க நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் இப்போ உங்களை நாங்க வெறுக்க போறது இல்ல. நீங்க எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க அப்பா பண்ண செயல் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாரையும் போக வச்சுட்டு கெல்ல மட்டும் உட்கார வச்சு பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிசிலி ஆலனும் சேர்ந்து நடந்த உண்மைகளை மொத்தமா போட்டு அவங்க கிட்ட உடைக்கிறாங்க. இதை கேட்டு அவன் ஷாக் ஆகிறான். என்னது ராயல் மெசஞ்சர் கூட சேர்ந்து எங்க அப்பா இந்த மாதிரி வேலையை பார்த்தாரா? அதுவும் உங்களை கொலை பண்ணாங்க பார்த்தாங்களா? ஆமா. ஹீரோக்கும் சரி உன்னுடைய அப்பா எப்படியாப்பட்ட ஆள்பா? கெல்ல அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயும் எனக்கு 5 வயசு ஆயிடுச்சோம். அப்ரைசல் செரிமோனியில எனக்கு வந்து ஸ்கில்ல வச்சு பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு உதவாத பையன் தான் எனக்கு பிறந்திருக்கான்னு. அதனால அவர் என்ன பெருசா அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே அப்படியே போயிடுச்சு. நாங்க பிரிஞ்சிட்டோம். எப்ப எனக்கு 10 வயசு ஆயிடுச்சோ அப்ப என்னுடைய டீச்சர் வந்து என்கிட்ட சொன்னாங்க அகாடமியில போய் படிச்சு எப்படியாச்சும் வந்து நல்ல ஒரு திறமையான ஆள மாதிரி உன்னுடைய அப்பா கிட்ட வந்து உன் திறமை நிரூபிச்சு நான் கண்டிப்பா நீ உங்க அப்பா கூட சேர்ந்தலாம். இதுக்கு இடையில தான் என்னுடைய தங்கச்சியும் பிறந்து அவளுக்கும் எந்த விதமான ஸ்கில்லும் இல்லாதனால அவளையும் விட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இப்போ சர்ச்சுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சர்ச்சு இப்போ என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்னன்னா வரக்கூடிய வாரில் நான் என்னுடைய திறமையை நிரூபிச்சு நிலைச்சு நின்று ஜெயிச்சிட்டேன்னா கார்னல் ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டா வந்து நான் மாறிடலாம்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராயல் மெசஞ்சர் தான் இதுக்கு பின்னாடி பண்ணியிருக்கின்றது இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா அவரு தான் என்கிட்ட இந்த விஷயத்த எல்லாமே சொல்லி புரிய வச்சாரு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இதான் ஒரே வழின்னு சொன்னாரு. அப்பனா உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குடா. இப்பதான் ஹீரோக்கு புரிய வருது இங்க இருக்கிற எல்லா விஷயமும் நடந்ததுக்கான ரீசனே வந்து அந்த ராயல் மெசஞ்சர். அவன் யார் அனுப்பி இந்த மாதிரியான வேலையை பாக்குறான்றது தெரியல. இப்பதான் கெல்லுக்கு புரிஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என் அப்பா பண்ணதுக்காக. எனக்கு இப்படி பண்ணிருப்பான் நான் எதிர்பார்க்கல. என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு எதிரான ஃபேமிலியை சேர்ந்துவேன்.
உங்க ஃபேமிலியவே அழிக்க வந்த ஃபேமிலில இருந்து வந்ததுனால இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நான் கிளம்பிட்டுமா? இதை கேட்ட ஹீரோ, அதெல்லாம் நீ கிளம்பி போவதால இதே இடத்துல இரு. என்னடா சொல்ற? ஏன்னா இங்க நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நீ முழு காரணம் கிடையாது. உன்னுடைய கோல் அச்சீவ் பண்ணனா நீ எங்க கூட இருந்து அதை ஈஸியா பண்ண முடியும். அதே மாதிரி உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரும் வெளியே போக தேவையில்ல, இதே இடத்துல தங்கிக்கிட்டோம். அவங்க எல்லாரையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நான் வந்து கார்னல் ஃபேமிலி சேர்ந்தவன்றது சொல்லிட்டு இருக்கான். ஆலனும் அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி அப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை அவங்க கிட்ட புரிய வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவுடைய முழு கோலை சொல்றான். நாங்க வந்து டீமன் லார்டோடைய ஆர்மி அழிச்சு டீமன் லார்டை அழிக்கிறதுக்காக அந்த வார்ல கலந்துக்க போறோம். நீயும் எங்க கூட கலந்துக்கினா கரெக்டா இருக்கும் இந்த டைம்ல. நீ என்ன சொல்ற? இதை கேட்டவன், சரி ஓகே ஆலன், நான் உனக்கு உதவி பண்றேன். நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் நல்ல நண்பர்களா இருப்போம். இதை கேட்டவன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுதுக்குனே பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோவுடைய பட்டியல ஜாயின் பண்ணிடுவான். ஆக்சுவலி அவன் இது வரைக்கும் டெம்பரரியா தான் இணைஞ்சிருப்பான். இப்ப பர்மனண்டா இணைஞ்சிட்டான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா கேள்விக்கிட்ட எவ்வளோ பேசி சமாதானப்படுத்தின பிறகு அவனுடைய சர்வெண்ட் அப்புறம் அவளுடைய தங்கச்சியோடைய சர்வெண்ட் எல்லாரையுமே வந்து லக்கேஜ் எடுத்துன்னு வந்து இதே இடத்துல பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி பண்ணிட்டான். ஸோ ஹீரோக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இதில் மரியாதை உன்னோட பக்கம் போன உடனே தங்கச்சிக்காரி நீ நாங்கள் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் பின்னாடி அந்த ராயல் மெசஞ்சர் தான் இருக்கான்றது என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவன் என்ன பிளான் பண்ணி இவங்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த நான் சொல்லியிருக்கான். சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பீராங் டஞ்சனுக்கு ஹீரோ கூட்டு போறாங்க. எல்லாரையும் சீராங் டஞ்சனை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து நிறைய ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாய்சன் நிறைஞ்ச மான்சஸும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிசிலி சொல்லிட்டு இருக்கா. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு ட்ரிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அது டேஸ்ட் யாருக்கு ஒத்து வரல. அப்புறம் ஹீரோ அந்த டஞ்சனுடைய மேப் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பருந்துகள் மூலியமா டிரா பண்ணி எடுத்துக்கிட்டான். என்னப்பா ரெடி எல்லாரும் கிளம்பலாமா? ஸோ நெருப்பு வழிகளை வர வச்சு ஹீரோ அவங்க எல்லாரையும் கூட்டு போறான். அந்த இடத்துல இருந்து அங்க கொஞ்சம் தூரம் இவங்க போன உடனே பார்த்தா அங்க ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். இதை பார்த்து நம்ம கீழே ஆர்வத்துல ஓடுறாங்க. மத்தவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா, அது ட்ராப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பாஸ் மாஸ்டர் அழிச்ச பிறகுதான் நம்ம எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ட்ரெஷர் ஓப்பன் ஆகும். ஆனா இப்போ முன்கூட்டியே வந்திருக்கேன், ஏதோ தப்பா இருக்கு. சிசிலி சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோவும், மரியா நீ போயிட்டு அதை செக் பண்ணி பாரு. அப்புறம் அவன் போய் அதை ஓபன் பண்ணா அது உண்மையிலேயே மான்ஸ்டர் தான். சர்ப்ரைஸான அட்டாக் பண்ணிடுச்சு. இதை பார்த்து நம்ம கேள்வி பயப்படுறா, என்னடா இது ட்ரெஷரா இருக்குன்னு நினைச்சா வாய பொழுது நம்மள கடிக்க பாக்குது. அதுக்கப்புறம் மரியா உன பக்கம் தன்னுடைய பவர்களை பயன்படுத்தி மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுறா. என்னைய பயமுறுத்துறானு. என்னப்பா மரியா வீரான் மான்ஸ்டரே தோக்கடிச்சா? இதனால அவங்க எல்லாருக்குமே வந்து டெவலப் ஆகுது. அதை கொன்னதுனால அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலேயே ட்ரெஷர் பாக்ஸ் இப்போ வந்துருச்சு. அது ஓபன் பண்ணா அதுல மித்திரியல் கோடாரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னும் கிளம்பி முன்னோக்கி போறாங்க. பார்த்தா திடீர்னு எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஹீரோ கண் வச்சு பார்த்தா, என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா நல்லாவே தெரியுது நான் ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் ட்ராப்ல கால வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த பேனசியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிங்க கூடுறா, அப்பதான்டா அந்த ட்ராப்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு சொன்னா நீ குடிக்கவே இல்லை. ஓ அதான் விஷயமா, நான் எப்படி கிடக்குறேன். ஸோ அப்பனா இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. மரியா நீ போயிட்டு ரிவ்யூ பண்ணு மொத்தமா என்னதான் இங்க நடந்துச்சு. அவ அப்புறமா ரிவ்யூ பண்ணும்போது தெரியுது ஹீரோ அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ட்ராப்ல கால் வச்சதுனால இங்க மாட்டிட்டு இருக்கானு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அவன் யோசிச்சு பாக்குறான். அப்பதான் பார்த்தா மரியா சொல்லுவா, இவனுடைய நெருப்பு வழியில ஒண்ணு அந்த ட்ராப்ல கரெக்டா கால வச்சிருக்கோம். இதனால அங்க ஸ்னீப்பிங் ஸ்மோக் வந்து வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே மயங்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோவை தவிர மிச்சம் எல்லாருமே கண் முழிப்புல தான் இருப்பாங்க. ஹீரோ தான் அந்த ட்ரிங்கை குடிக்காதனால மட்டையிடுவான். எல்லாரும் பேனசானியா சொல்லக்கூடிய அந்த ட்ரிங்கை குடிச்சதுனால அவங்க எல்லாருமே சீக்கிரம் ஏஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்ப என்ன எப்படி ஏற்பீங்க? அதுக்கான ரீசன் நான் வந்து கிரானிஷை பயன்படுத்தினேன். ஓ அந்த கத்திரிக்காய் பையனுடைய வேலையா இது? சில செகண்ட்ஸ்லயே நீ ஏஞ்சி அதை பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அந்த ஸ்மோக் ட்ராப்பை திரும்பி ட்ரை பண்ணுவான். இந்த முறை ட்ரை பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு போகுதுன்றது தெரிஞ்சுப்பான். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இந்த ஸ்மோக் ட்ராப் வருது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வரல. ஆனா இந்த முறை நான் தூங்கல. ஏன்னா நீ அந்த கிரானிஷா பயன்படுத்திருக்கேன் மேல அதோட எஃபெக்ட் இன்னமும் இருக்குமா? இதெல்லாம் எதுக்கு அந்த நெருப்பு கோழி மேலேயும் பயன்படுத்தக்கூடாது? பண்ணலாமே. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மற்ற கிரியேச்சர்ஸையும் சமன் பண்ணி செக் பண்றான் எந்தெந்த கிரியேச்சர்ஸ் மேல இந்த ஸ்லீப்பிங் ஸ்மோக் வந்து வேலை செய்யுதுன்றத. அதன் அடிப்படையில பார்த்தா ஸ்பிரிச்சுவல் பாடியை வச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மான்ஸ்டர் கிரியேச்சரா இருந்தாலும் அதுங்களுக்கு இந்த ஸ்லீப்பிங் ஸ்மோக் பெருசா ஒர்க் ஆகல. சாதாரண பிசிக்கல் உடம்பு வச்சுட்டு இருக்கிற எந்த ஒரு கிரியேச்சரா இருந்தாலும் அதுக்கு மாட்டிக்குது. அப்பனா அனிமல் டைப்ல இருக்க எந்த ஒரு கிரியேச்சரா இருந்தாலும் அது மேல வேலை செய்யும். ஸ்பிரிச்சுவல் டைப் மேல வேலை செய்யாது. இன்னொரு பக்கம் பார்த்தா டகுரு வேற லெவல ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தா இவங்க டிஸ்கஸ் பண்ண டைம்ல இப்ப புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சான். புது ஸ்கில்ல பயன்படுத்தியாடா சூப்பரா. ஆனா நீ வேற புது ஸ்கில் இல்ல, இது ஏகனவே வச்சு இந்த ஸ்கில் தான் இது வரைக்கும் வெளிப்படுத்த முடியாம திணறிட்டு இருந்தேன். இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆலன் வாடா, என் கையெல்லாம் பரபரந்து போயிட்டு டென்ஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் வாடா. அதுக்கப்புறம் இன்னும் கடந்து போக போக வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சி சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பி ரேங்க் டஞ்சனுடைய லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் உள்ள போய் செக் பண்ணாதான் தெரியுது, ஏப்பா பி ரேங்க் டஞ்சனுடைய பாஸ் மான்ஸ்டர் இதுவா? அங்க பார்த்தா பெரிய லெவல்ல அந்த காட்டுப்பண்ணி மான்ஸ்டர் இருக்கான். ஆமா, நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கு, சக்தி வாய்ந்ததா இருக்கு பார்க்கவே. ஆனா ஹீரோ தன்னுடைய நண்பர்களை பத்தி பெருசா கவலைப்படல. ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய திறமைகளை வளர்த்ததுனால அவங்களுக்கு லெவலப் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த மான்ஸ்டர்ஸை எதிர்க்கக்கூடிய லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டை போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கெல்லு வந்து அவனுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி ஒரு ப்ரொடக்ஷன் பேரியரை அவங்க மேலே போடுறான். அப்புறம் ஒவ்வொருத்தர சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிசிலி அவளுடைய மேஜிக் ஃபயரை பயன்படுத்தும். ஹீரோ அவன் பங்குக்கு கரடிகள் அனுப்புவோம். டொகுரோவும் நம்ம கரைனாவையும் ஹீரோ டேரக்டா பாஸ் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண அனுப்புவோம். அதோடைய முடிவில் ரெண்டு பேரும் தரமா ஸ்லாஷை கொடுத்து அதோடைய கழுத்திலேயே வெட்டுவாங்க. ஆனா அது இன்னும் ஏஞ்சுக்க ஹீரோவும் அதோடைய வைட்டல் பாயிண்ட்ல அட்டாக் பண்ண கரைனா அப்படின்னு சொன்னதன் மாதிரியே அவ கரெக்டா அட்டாக் பண்ணுவா. அது மொத்தமா சாஞ்சி செத்துரும். பிரமாதம்
பிரமாதம், நம்ம பாஸ் மாஸ்டரை கொண்டுட்டோம், பி ரேங்க் டென்ஷனையும் நம்ம. ஸோ கெல்லு அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருக்கும் ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க மேல இருக்கிற டயர்ட் எல்லாமே எடுத்துருவான். ஹீரோ கெல்லு கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் ட்ரெஷர் பாக்ஸை பார்த்த உடனே ஆர்வத்தோட போய் திறக்கிறான். ஸோ அதுக்குள்ள பார்த்தா ஸ்கார்லெட் க்ளவ்னு ஒன்று இருக்கு. இது மித்திரியல் ரொம்ப ஹார்டான எலமெண்ட் ஆச்சு, கண்டிப்பா இது அதிகமான விலைக்கு போகும். இதை கேட்டாம ஒரே புன்னகை தான் உனக்கு. ஹீரோவும் இவன் நம்மளை விட ரொம்ப ஆர்வமா இருக்கான்ப்பா. சிசிலி உண்மைதான், நீ பண்ற வேலையால எல்லாரும் ஆர்வமா தான் இருக்காங்க, ஆனா உன்னை விட வாடா இப்படி இருக்கான் அவன். ஸோ ஹீரோ இப்போ யோசிக்கிறான், எல்லாரும் நல்லபடியா பி ரேங்க் டென்ஷனை கிளியர் பண்ணிட்டோம், ஆனா அடுத்த கட்டமா ஏ ரேங்க் போகணும். கண்டிப்பா நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். இதே மாதிரி போயிட்டோம்னா டீமன் லார்ட் ஆர்மில வர எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் ஹியூமனிட்டிக்கு ஆதரவா அதை அழிப்போம். அந்த மான்ஸ்டர்ஸை காட்டிலும் நாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவோம். நானும் காத்துட்டு இருக்கேன் அதுக்காக. ஹீரோ கில்ட்ல வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கான், போன மாசத்தோடைய பி ரேங்க் டென்ஷன்ல எடுக்கப்பட்ட நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இந்த இடத்துல கில்ட்ல ஒப்படைச்சதுனால எங்களுக்கு அதிகப்படியான காசு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி என்னால அதிகப்படியான மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு கிடைச்ச ட்ரெஷருடைய ஃபண்ட் மூலியமா புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக வந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ ஸ்கூல்ல அடுத்த கட்டமா அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்போதே அந்த செமஸ்டரோடைய எக்ஸாம் எல்லாமே முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ டஞ்சன்ஸையும் பார்த்துக்கணும், படிப்பையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான டைம் பொறுத்து எல்லாத்தையும் பிரிச்சு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு வழியா வந்து அந்த செமஸ்டர் எக்ஸாம்ல நல்ல வழியா பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சில மாசங்கள் கடந்து போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசம் வந்துட்டாங்க. அப்புறம் 2வது முறையா பி ரேங்க் டென்ஷனுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசத்துக்கு சம்மர் பிரேக் விட்டுருக்காங்க. அதனால அகாடமியை விட்டு ஹீரோ கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால தன்னுடைய பறவை அனுப்பி அவனுடைய வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றது விசாரிச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஆலன் தான்றது அந்த பறவை மூலியமா பேசிட்டு இருக்கான்ற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அங்கிள் கிராடுக்கு மட்டும் தெரியாதுல்ல. அவன் எங்க இருந்து ஆலன் பேசிட்டு இருக்கான், அவன் வாய்ஸ் மட்டும் கேக்குது, எங்க இருக்கான்னு தெரியல. அப்பதான் பார்த்தா அங்கிள் கிராட் இங்க பாருங்க, உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிற பறவை மூலியமா நான் பேசிட்டு இருக்கேன். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க ஆலன், என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்கறாரு அவரு. அப்புறம் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு எப்படா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. நல்லா தான் இருக்கேன், ஆக்சுவலி அகாடமி சிட்டில தான் இருந்து நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பறவை மூலியமா தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இந்த பறவை பேரு பப்பு, வினோதமான பவர்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ மேட்ச் பார்த்தா அதுக்கப்புறம் அண்ணா எப்படி இருக்கேன், பரவாயில்லையடா நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன், இந்த உனக்காக லெட்டர்னு சொல்லிட்டு லெட்டர் எல்லாம் கொடுக்குறான். அப்புறம் இது டபுரோ அண்ட் கரீனாக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த லெட்டர் எல்லாம் கூட. இதெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா கிராட் வந்து கேட்பாரு என் பொண்ணு எப்படி இருக்கானு. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அதனால நீங்க வீட்டுக்கு போன பிறகு பொறுமையா இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. சோ ஹீரோ உன்னோட பக்கம் டேலண்ட் இந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கான்ற விஷயத்தை கேட்டு எல்லாரும் சந்தோஷமானாலும் மிகுலா பார்த்தா என்னதான் என் அண்ணன் ரொம்ப நல்ல டேலண்ட் வச்சிருந்தாலும் எனக்கு ஒன்னும் இல்லையே. சோ ஹீரோ அதுக்கப்புறம் கேட்பான், அப்ரைசல் செரிமோனிக்கு போனீங்களா? போனோம், ஆனா இவளுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே, ஃபீல் பண்ணதுமா மயிலா, நீ அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியா பார்த்துப்ப பவர் இல்லாமே. கண்டிப்பாண்ணா. ஹீரோடைய அப்பா அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாரு. மகனே ஆலன், நான் தான்ப்பா நம்ம வில்லேஜோடைய புது சீஃபா போயிருக்கேன், நம்ம அடுத்த கட்ட உயர்தர குடும்பமா மாற போறோம் அடுத்த வருஷம். அப்பா இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராட் அங்கிளும் ஆமாண்டா ஆலனு, என் ஃபேமிலி உட்பட டெவரோ ஃபேமிலி உட்பட எல்லாரும் வந்து உங்க அப்பாவுடைய ஃபேமிலி லெவலுக்கு எங்களுடைய ஃபேமிலி மாறப்போகுது. ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான், எங்க அப்பாவுடைய வயசும் எங்க அம்மாவுடைய வயசும் கிட்டத்தட்ட 30 ஆகுது. இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயம் கிடைச்சது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும், அப்பா பெரிய ஆளா ஆக போறீங்க, ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பெல்லாம் வரப்போதுனால எழுத படிக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஸோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்ப சரியா கிராண்ட் வில்லே கிட்ட வந்திருப்பான். ஸோ அப்புறம் நம்ம கெல்லு யாரு கெல்லு கூட நடந்த என்னென்ன விஷயமோ அந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓ இப்பதான் புரியுது, இவ்வளவு விஷயம் நடந்தாலும் அவன் நல்ல பையனா தான் இருக்கான், அதனால அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பனை மாத்திக்கணும். அவனை இப்போதைக்கு நான் அவன் கூட தான் சேர்ந்து டஞ்சன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சொல்றதுலே தெரியுது. அப்புறம் முக்கியமான விஷயம், கெல்லு ராயல் மெசஞ்சரை பார்த்த விஷயத்தை பத்தி ஹீரோ சொல்றான். என்னது அங்கே ராயல் மெசஞ்சரா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் பின்னாடி பெரிய பிரச்சனை அந்த ராயல் மெசஞ்சர் தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது உண்மைதான். ராயல் பேலஸை பொறுத்த வரைக்கும் கிங்குக்கு கீழே தன்னுடைய நோபலிட்டியை நிரூபிக்கிறதுக்காக ஒவ்வொரு நோபல் ஃபேமிலி சார்பா அவங்களுடைய பசங்க வார்ல கலந்துக்கிறது வழக்கம். ஆனா இந்த முறை கார்னலால அனுப்ப முடியாது. அது ஒரு ரீசன் என்னடான்னா அவங்ககிட்ட திறமை இல்லைன்னு சொல்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை தான் ராயல் மெசஞ்சர் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அவன் பையனை வாருக்கு அனுப்பணும்னு யோசிக்கிறான். சோ இதனால பெரிய ஸ்கேம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி ராயல் மெசஞ்சரும் கார்னலும் பெரிய டீல் போறதுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. இதுல இடையில மாட்டினது உன்னுடைய புது நண்பன் கெல்லு தான். என்ன சொல்றீங்க? ஆமா, வார்ல நல்லபடியா சேவை செஞ்சுட்டு யார் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் லைன்ல நிக்க வச்சு தன்னுடைய பசங்களை நோபல்ஸ் வந்து சண்டை போட வைப்பாங்க வார்ல. கண்டிப்பா கெல்லுடைய அந்த ஹீலிங் எபிலிட்டியை பயன்படுத்திக்கணும்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் பின்னாடி வேற என்னமோ பெரிய நோக்கம் இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும், எவிடன்ஸையும் எடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கிங்கு கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசி நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். என்னது இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னால் நம்ப முடியல. மேபி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்பதான் எனக்கு புரியுது. கெல் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் பெருசா இல்லைன்றதுனால அவங்க அப்பா அவனை குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளதுனால இப்போ ஒரு காமனர் அவன். ஆனா அவனுடைய ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தணும்னு நினைக்கிற வந்து ராயல் மெசஞ்சர் அவன்கிட்ட வார்ல கலந்துக்க சொல்லி அவனை ட்ரிக் பண்ணி அவனை நோபல் ஆக்குறன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்தி வேலை பார்க்க வச்சிருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி மாஸ்டர் மைண்டு ராயல் மெசஞ்சரா இல்ல அவனுக்கு பின்னாடியும் வேற யாராச்சும் இருக்காங்களா? ஹீரோ மனசார யோசிக்கிறான் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா நல்ல பையன், நல்ல கேரக்டர். ஹீரோவும் இங்க பாருங்க விஸ்கவுண்ட் கிராண்ட் வில்லே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நானே டேரக்டா போயிட்டு கிங் கிட்ட அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் நிரூபிச்சு சொல்ல போறேன். ஆனா ஒரு நிமிஷம் பொறுமையா ஆலன், இந்த விஷயத்தை என் கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு அகாடமில இருந்து இன்னும் நடக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்த. ஏன்னா இந்த ஒரு நிலைமையில நீ போய் பேசுனா அது அவங்க நம்புறதுக்கும் நம்பாம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே நான் வந்து கொஞ்சம் சொல்லணும் புரிய வச்சேன்னா அவங்க இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர்கிட்டே விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சம்மர் பிரேக்ல வந்து டஞ்சன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற வேலையை சிறப்பா பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ 3வது பீரங் டஞ்சனுக்கு போறான். அதுக்கு முன்னாடி அவனுடைய அட்வென்ச்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பீரங் டஞ்சனுக்கு போறாங்களா? இவங்க எல்லாமே சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு. அடுத்த கட்டமா அந்த கில்ட்லயே வேலை பாக்குறவங்க, இங்க பாரு தம்பி, உன்னுடைய பார்ட்டிக்கு நான் சின்ன வார்னிங்க கொடுக்குறேன். ஏன்னா இப்ப பீரங் டஞ்சனை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஏ ரேங்க் டஞ்சனா தான் இருக்கும். அந்த டஞ்சன்ஸ்ல நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எச்சரிக்கையா இருங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? ஏன்னா ஆல்ரெடி உங்களை மாதிரி ஏ ரேங்க் டஞ்சன்ஸ்ல போன நிறைய அட்வென்ச்சரஸ் எல்லாருமே அங்க இருக்கிற பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பாதிப்பு உள்ள இருக்காங்க. அதனால நீங்க அந்த மாதிரியான டஞ்சன்ஸ் கிளியர் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற நிறைய வெப்பன்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்யூப் பண்ணி போறது வேலைக்கு ஆகும். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்ககிட்ட நல்ல காசு இருந்துச்சுன்னா உங்களால ஆப்ஷன்ல ரொம்ப பிரமாதமான பவர்ஃபுல்லான பொருட்களை உங்களால எக்யூப் பண்ணிக்க முடியும். அப்போ அதுல வந்து மான ரெக்கவரி ரிங்களா இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அங்க போய் கேட்டாதான் தெரியும். உண்மையிலேயே அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹெச்பி ரெக்கவரி அந்த பாய்சன் ரெசிஸ்டன்ட் ரிங் எல்லாம் அங்க இருக்கு. அடைச்சா இது மட்டும் இல்லையே, மான ரெக்கவரி ரிங் அதுவே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் சில நாட்களாவே அந்த டஞ்சன்ஸ்ல போயிட்டு அவங்க தொடர்ச்சியா ஃப்ளோர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. தங்குறது கூட அதே இடத்துல தான். ஏழை நினைச்சு கூட கிளம்பலாம், குட் மார்னிங் பா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும், குட் மார்னிங் சொல்றான் பேர். ஹீரோ அப்புறம் மேப் செக் பண்ணா அந்த மேப் இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அவனுடைய பருந்துகள் இன்னும் மேப் வந்து டிராப் பண்ணி தான் இருக்குங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இது ஏ ரேங்க் டஞ்சன் இவ்வளவு பெருசா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைதான், இந்த ஏ ரேங்க் டஞ்சன் வந்ததுல நம்ம சில நாட்களே இதை ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 நாள் ஆயிருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். மரியா, இங்க வேற ஏதாச்சும் மான்சஸோடைய சென்ஸ் உங்களுக்கு தோணுதா? இல்ல, கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் நான் கொண்டு வராத. சரி, ஓகே, அப்பனா இங்க எதுவுமே இல்ல, வாங்க பாப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்ப. அங்க பார்த்தா 2 ஆர்க் கிங்ஸ் அண்ட் 1 சைக்ளோப்ஸ் மான்ஸ்டரும் இருக்கும். ஹீரோ எல்லாரும் அதோடைய தலைக்கு குறிவைங்க, அதுடைய கண்ணுகளுக்கு குறிவைங்க. ஸோ நம்ம கரைனா அந்த டோகரோ 2 பேரும் சேர்ந்து தான் போய் அட்டாக் பண்ண போறாங்க ஃப்ரண்ட் லைன்ல. அவங்க 2 பேரும் சூப்பரா சண்டை போட்டாங்களா, கொண்டுட்டாங்க. ஃப்ளேம் லான்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சிசிலி அவளுடைய ஃபயர் அட்டாக் பண்ணுவா. அதெல்லாம் தாண்டி கரைனா அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் கொண்டுடுவான். நம்ம டோகரோவை பார்க்க அவன் தடவிட்டு இருக்கான். இதோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலா அவன் முடிச்சிருவான் அதோடைய கதையை. திடீர்னு அவனுக்கு முன்னாடி இன்னொரு சைக்ளோ மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண பாருங்க. நல்ல வேலையை அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுவான். ஸோ அவளை காப்பாத்தா நம்ம சிசிலி போவா. டோகரோ என்ன ஆச்சுன்னு கிட்ட போன உடனே அவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்த விட்டு ஒரு டெலிபோர்டேஷன் ட்ராப்ல மாட்டி வேற இடத்துக்கு போயிடுவாங்க. என்னப்பா அவங்க காணாம போயிட்டாங்க எல்லாரும் அதிர்ச்சியாவே. அது டெலிபோர்டேஷன் ட்ராப். இப்போ டென்ஷனுடைய வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனை அந்த இடத்துல இதை விட மோசமான மான்ஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால தனியால சமாளிக்க முடியாது. இப்போ என்ன பண்றது? ஹீரோ முதல்ல அந்த கரைனாவை வந்து அங்க வரக்கூடிய சைக்ளோ மான்ஸ்டரை பார்த்துக்க சொல்றான். அதுக்கப்புறம் தாங்கிட்ட இது வரைக்கும் சேகரிச்சு வச்ச மரியாவை பயன்படுத்தி எல்லா இடத்துலயும் தேட சொல்றான். பத்தத்துக்கு அவங்க கிட்ட வந்து தேவையான அளவுக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட பழங்களையும் வந்து குத்து அனுப்புறான். மேபி அவங்க பாக்குற இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பயன்படுத்திக்கிறோன்னு. இங்க கரைனா அந்த சைக்ளோ மான்ஸ்டரை கொண்டுடுவான். இப்போ அவங்கள போய் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்களை காமிக்க பாவம் அந்த இடத்துல பார்த்தா நம்ம டோகரோக்கு பயங்கரமான ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் யாரை எதிர்க்கிறான்னு பார்த்தா அந்த இடத்துல 3 பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அவன் முடிஞ்ச அளவுக்கு போய் சமாளிக்கிறான். இன்னொரு பக்கம் உதவியா சிசிலியும் அவளுடைய மேஜிக்கை பயன்படுத்துவான். ஆனா எதுவுமே வேலை செய்யாம இவங்க ஒரு கட்டத்துல போய் மாட்டிக்கிற நிலைமை ஆயிடுது. அதுங்க கரெக்டா இவங்களை கொல்ல வருதுங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில பார்த்தா சரியா மரியா அங்க வந்து இவங்களை பார்த்துடுவா. ஸோ உடனே அவளுடைய பவரை பயன்படுத்தி அந்த 3த்துக்கும் பயங்கரமான அடியை கொடுப்பா. ஸோ மரியா ஹீலிங் ஏலியை கொடுத்து அவனை ஹீல் பண்ண வைக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் மரியா மூலியமா ஹீரோ அவங்க எங்க இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ இவங்களை தேடி இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மரியா, நீங்க இதே இடத்துல இருங்க, மாஸ்டர் உங்களை தேடி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த கட்டம் பார்த்தா இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்க வர ஆரம்பிக்கு தொடர்ச்சியா. என்னடா இது, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்குது. ஸோ அவங்க அது கூட சண்டை போட ரெடியா இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பதட்டத்தோட அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சித்தராதிங்க 2 பேரும் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறான். அப்ப பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இன்னொரு பெரிய மான்ஸ்டர் அவங்களை கொல்ல ரெடியா இருக்காங்க. சரியா இப்போ அந்த ஜெயிண்ட் மாஸ்டர் பார்த்தா இவங்களை தொடர்ச்சி அட்டாக் பண்ண போது நம்ம டோகரோ பார்த்தா தன்னால முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருப்பான். சரியா பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னுடைய பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இன்செக்ட் கிரியேச்சரை வெளியே வரப்பான். அந்த ஒரு தேல் மான்சர் பார்த்தா இன்னொரு பக்கம் தன்னுடைய பேரலைஸ் நீடில பயன்படுத்தி அந்த மான்சர் மேலே செலுத்தும். ஸோ அது உடனே பேரலைஸ் ஆயிடும். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம டோகரோவே கொண்டுடுவான். நல்லபடியா நீங்க எல்லாரும் காப்பாற்ற வந்தது ரொம்பவும் நன்றிப்பா, சரியான டைமிங்ல தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவனை ஹீல் பண்ணி நடந்த விஷயங்களை கேட்கறாங்க. கஷ்டப்பட்டு இவங்க போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு ஏப்பா வேற லெவலாக தனியாக சம்பவம் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கரைனா பேசுறான். அப்புறம் ஏ ரேங்க் டஞ்சனுடைய ஃபைனல் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க இது முன்னாடி பார்த்த மான்ஸ்டர்ஸை விட ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர் அங்க ஒன்று இருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல அந்த காட்டு பண்ணி மான்ஸ்டர்ஸோடைய பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சிப்பாய் எல்லாட்டும் நின்றுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மான்ஸ்டரோடைய ஹைட் பார்த்தா 10 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஏன் அது இன்னும் அட்டாக் பண்ணல? நம்ம இன்னும் அதை ரீச் பண்ணாதனால அது இன்னும் அட்டாக் பண்ணாம இருக்கு. இங்க பாருங்கப்பா, அது ஆர்மர் டைப் மான்ஸ்டர் மாதிரி தெரியுது. ஸோ எல்லா வகையிலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தாக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சண்டைக்கு எந்த மான்ஸ்டர் கரெக்டா இருக்குமோ அதை பயன்படுத்தலாம். அப்ப ஸ்டீலின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மான்ஸ்டரை வெளியே எடுப்பான். அதுக்கப்புறம் ஃபின்னு சொல்லக்கூடிய ஷார்க்கை வெளியே வைப்பான். அப்புறம் இன்னொரு மீன் வகையும் வர வைப்பான். ஸோ பிளான் போட்டதன் படி ஹீரோ சண்டையை ஆரம்பிக்க உடனே பார்த்தா அந்த மான்சர்ஸ் மேல ஹைட்ல இருந்து தன்னுடைய இன்னொரு மான்சர் கிரியேச்சரை வர வைப்பான். மேக்ஸிமமான ஃபயர் ஹீட்டோட போயிட்டு அவனுக்கு அடிப்பானுங்க. அப்படியே அந்த இடம் வெடிச்சு சதுரும். ஹீரோ இதெல்லாம் நினைச்சு ரொம்ப சிரிக்க, டே வில்லத்தனமா சிரிக்காத, அவனை பார்க்கவே பயமா இருக்குன்ற மாதிரி சிசிலி சொல்லிட்டு இருக்கா. ஸோ பாஸ் மான்சர் தவிர்த்து சைட்ல இருக்கிற எல்லா மான்சரும் செத்து போயிடுச்சுங்க. அது கூட சண்டை போட இப்போ நம்ம கரேனா டோகரோ போறாங்க. அந்த மான்சர் பார்த்தா ஒரே ஒரு அடி தான் கொடுக்கும். கரேனா நசிங்கிட்டலாம் சொல்லிட்டு எல்லாரும் பயந்துடுவாங்க ஒரு செகண்ட்ல. அது பண்ண அட்டாக் அந்த மாதிரி இருக்கும். கரேனா உயிரோட தான் இருக்கால தெரியலையே. அப்ப பார்த்தா அவ
அசால்ட்டா அவளுடைய ஸ்வாட வச்சு நல்லாவே அதை சமாளிச்சிருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன், இதுதான் நம்ம கரைநாட்டத்தை விட்டுறாதடி. சோ கெல்லு உன்ன பக்கம் ஹீல் பண்ணிட்டே இருக்கான். டகுரோ மேல இருந்து போய் அட்டாக் பண்ண போறான். சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெண்டு பேருமா அதுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கிடையில ஹீரோ மரியாதை நிறைய அனுப்புவான். அப்ப அவங்க பங்குக்கு அவங்களுடைய பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதோடைய முடிவுல சரியா அதோடைய கொம்பு உடைச்சிருவாங்க. இதனால அது அந்த இடத்துல செத்துடும். அப்படிங்கப்ப நம்ம இதையும் கிளியர் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாஸ் மாஸ்டரை கொன்னதுக்கே அவங்களுக்கு நிறைய லெவலப் ஆயிடுது. அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்குது. பத்தத்துக்கு ஏ ரேங்க் மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிருக்கு ஹீரோக்கு. அப்புறம் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வர அது போயிட்டு கீழே தரப்பான். அதுல பார்த்தா திரும்பியும் ஒரு ஸ்கார்லெட் கோடாரி கிடைச்சிருக்கும். இது இவ்வளவு பிரமாதமானதாச்சு. ஹீரோவும் பேசாம நீ எதுக்காக இதை யூஸ் பண்ண கூடாதுரா அப்படின்னு நம்ம டகுரோவை கேட்பான். உண்மையாவா? ஆமா, மித்திரியில விட இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹீரோ பெருமிச்சு விடுறான். உண்மையிலேயே ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிற டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்தவங்க கூட எதிர்க்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. நல்ல வேலையா நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுங்களே தோக்கடிச்சோம். அப்போ இதுக்கப்புறம் எங்களால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஈஸியாவே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டஞ்சனுடைய சிஸ்டம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன் பா, நோ லைஃப் கேமர் பார்ட்டியை சேர்ந்த நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க இந்த டஞ்சன்ல. உங்களுக்கான சர்டிபிகேஷன் இதுக்கப்புறம் கொடுக்க போற சக்சஸ்ஃபுல்லா. ஹீரோ அந்த சர்டிபிகேஷன் என்னன்றது கேட்கறான். அதுவா, நீங்க ஏ ரேங்க் டஞ்சனையே வந்து தோக்கடிச்சனால இதுக்கப்புறம் நீ எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு போகணும்னா இன்னும் ஒரு 5 ஏ ரேங்க் டஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் பேர்ல ஏ ரேங்க் டஞ்சனுக்கு போறதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எஸ் ரேங்க் டஞ்சன் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்ட்டிக்கான ஸ்டாம்ப் கார்டு கொடுப்பாங்க. சோ இப்போ ஹீரோக்கு 13 வயசு ஆகுது. அக்டோபர் மாசத்துல சம்மர் பிரேக் முடிஞ்சிச்சு. எனக்கு 13 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த சில அட்வைஸ் மூலமா சி ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்றதுக்கான உதவியா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க எல்லாருமே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. சோ அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டும் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீ கரண்ட்ல இப்போ ஏ ரேங்க் டஞ்சனே கிளியர் பண்ணிட்டியாமே ஒண்ணு. இது கிட்ட எல்லாரும் ஷாக் ஆகுது. ஏ ரேங்க் டஞ்சனா கண்டிப்பா ஸ்வார்லோட ஹெல்ப் மூலமா எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அடுத்தது எப்படா சண்டைக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம கரனை வந்து கேட்பா. ஏய் கம்முனரி, இப்பதான் தண்டைப்பட்டு வந்தோம், படிக்கிற வேலை எப்ப பாப்ப, கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. எதை கேட்டா அவ கடுப்பாக. அப்பதான் சார் கூட்டின்னு போவாரு. எங்கம்மா நீ அவங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வா உனக்கு ட்ரைனிங் காத்துட்டு இருக்கு, அதான் என்ன காப்பாத்தா இவர்கிட்ட போயிட்டு வா ஜாலியா அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா என் கூட ட்ரைனிங் பண்றியாடான்னு சொல்லிட்டு ரிஃபுல் வந்து கேட்பான். ஹீரோ அவன் கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நல்லா தான் இவன் சண்டை போட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்வாடோடி பீஸ் வந்து ஒடிஞ்சு வந்து வீயும். ஹீரோ பயந்துருவான். கொஞ்சம் விட்டு தான் என் உயிரே போயிருவான்னு பார்த்தா டீச்சர் ஓடிய டஃப் கொடுத்து தண்டை போட்டுட்டு இருக்காவ. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்லாவே முன்னேறிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், மூச்சு வாங்கிறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா. அதுக்கப்புறம் சாரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆலன் அண்ட் கரேன் அவங்க 2 பேரும் வந்து ஹெட் மாஸ்டர் பார்க்கணும்னு சொன்னாரு. வாங்க கிளம்புவோம். என்னப்பா இங்க நடக்குது ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க கரேனா ஹீரோவே முறைச்சு பார்ப்பான். என்ன ஏன்டி முறைச்சு பார்க்குறேன், நான் எதுவும் பண்ணல. ஸோ வரும்போது சார் கேட்பாரு, டஞ்சன் எல்லாம் கிளியர் பண்ற வேலை எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்ததான் வந்து எஸ் ரேங்க் டஞ்சனுக்கே கோல் செட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 4 ஏ ரேங்க் டஞ்சன்ஸை மட்டும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் போதும் சார். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வரைக்கும் போயிருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏ ரேங்க் டஞ்சன்ஸ் வரைக்கும் தான் கிளியர் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இந்த அகாடமிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலையை நான் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்களுடைய கனவுல பெருசா இருக்கு, அதனால அதை விட்டு கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் பார்க்க போன இடத்துல போன உடனே கரேனாவும், சார் உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க உண்மையிலே எல்ஃபா? ஆமா, நான் பார்க்க வேணா எங்க தெரியல, ஆனா எனக்கு வயசாயிருக்கு. நான் இந்த அகாடமியோட ஹெட் மாஸ்டராகவும் இந்த சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் 43 வருஷமா வேலை பார்க்குறீங்க. அப்படியே எங்கப்பா 43 வருஷமா? அப்படின்னா நீங்க ஆயிரக்கணக்கான வயசானவங்களா? சரி, ஸ்ட்ரைட்டான பாயிண்ட்க்கு வரேன். நீங்க 2 பேரும் அடுத்த கட்டமா ஸ்கூல்ல மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட் நடக்க போகுது அடுத்த வாரம். ஸோ அதில் கலந்துக்கணும். டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு கரேனா உற்சாகமாக. ஆனால் ஹீரோவும் இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சார். உண்மைதான்ப்பா. காரணம் என்னன்னா ஸ்கூல்ல புதுசாக வர எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை கலந்துக்க வைக்கிறாங்கன்னா நீங்க ஸ்பெஷல். அப்போ பிரின்சிபலும் எங்க பாரு தம்பி ஆலனே, இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல நாட்டில் இருக்கிற நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வளர்ந்து கலந்துப்பாங்க. அதன் அடிப்படையில் ராஷ்டிராசோலிய ராயல் ஃபேமிலி சார்பாகவும் வந்து கலந்துப்பாங்க. எங்க பாருங்க அந்த மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல என்னை விட பெஸ்ட்டாக வந்து டொகுரோ நல்லா பண்ணுவோம், அவனையும் நீங்க செலக்ட் பண்ணல. அதாவது கோடாரியை பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ் யாரையும் வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்க விட மாட்டோம், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ஸ்கில்லை எங்களால் அலோவ் பண்ண முடியுங்க. அதனால உனக்கும் ஸ்வாட் ஸ்கில் இருக்கு, அதே மாதிரி கரேனாவுக்கும் இங்கே இருக்கு. ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் பேசுறதை பார்த்தா என்னுடைய ஸ்கில் என்னன்றதை வெளிப்படுத்தி பார்த்தே ஆகணுன்றதுக்காக அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு கலந்துக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் நான் கலந்துக்கல. இதை கேட்ட கரேனா ஷக்காவான். ஆனா இங்க பாரு, நீ மட்டும் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாட் லார்ட் ப்ரிவேஜ் கூட சண்டை போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை கேட்ட உடனே ஹீரோ எனக்கு தெரிஞ்சு கரேனா இது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். சரி, கரேனா தான் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாருன்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்கு விஸ்கவுண்ட் கிராண்ட் வெளியவே வந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல நம்ம ரிஃபியூல் இருப்பான். இதை பார்த்து சிசிலி, டேய் ஆலனே, இந்த பையன் நம்ம கிளாஸ்ல இருந்து அவன் தானே, இவங்க என்ன பண்றான்? நீங்க தானே கில்லண்ட நீனா, நீங்க விஸ்கவுண்ட் கார்னல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே? சரியா சொன்னீங்க, ஆனா முன்னாடி இருந்தோம் இப்ப இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து இவரோ பேசின அந்த பிரச்சனையை பத்தி ஒரு தீர்வா வந்து இவர் கொண்டு வந்துட்டாரு. நான் ராயல் ஃபேமிலி கிட்ட உன்னுடைய ஃபேமிலி நடந்த பிரச்சனையை பத்தியும் உனக்கான ஃபியூச்சரை பத்தியும் நான் பேசிட்டேன். கண்டிப்பா நான் பேசுறதை வச்சு பார்க்கும் போதே எந்த ஒரு கான்ட்ராக்டும் மேக் பண்ணாம உனக்கு பொய்யான நோபிலிட்டியை வழங்குறதா உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அவன் ஃபீல் பண்ண, ஆனா நான் இப்போ வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் வைக்க, என்னது இது ஒரு கான்ட்ராக்ட், இதுல கார்னல் ஃபேமிலியை திரும்பிய தூக்கி நிறுத்தத்துக்கான நேரம் வந்தாச்சு. உன்னால திருப்பியும் இதை எல்லாத்தையுமே பழைய மாதிரி மாத்த முடியும். ஆனா அதுக்கு நீ வாரில் 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கணும். கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறீனா சைன் போடு. இதனால பெனிஃபிட் என்னன்னா கார்னல் ஃபேமிலியை ரீஸ்டோர் பண்ணி உன்னால திரும்பி உன்னுடைய ஃபேமிலி கூட இணைஞ்சு வேலை செய்ய முடியும். அப்புறம் நீயும் ஒரு நோபலா கருதப்படுவேன். இது போய் ஒன்றும் கிடையாது, இது உண்மையிலேயே கான்ட்ராக்ட் தான். இதுல ஒத்துழைப்பிற்காக இன்னொரு ஃபேமிலி சார்பாகவும்
நாங்க ஆதரவு கையெழுத்து போட்டிருக்கோம். ஒன்னு என்னுடைய கையெழுத்தும், இன்னொன்னு ஹாமில்டன் ஃபேமிலி சார்பாகவும் அவங்களுடைய கையெழுத்தும். ஹாமில்டன் சொல்லிட்டு அவன் புரியாம யோசிக்க, எங்க பாரு இல்ல, என் பேர் தான் ரிஃபுல், நான் உன் கிளாஸ் சேர்ந்தவன் தான், நான் ரிஃபுல் ஹாமில்டன், கவுண்ட் ஹாமில்டனுடைய பையன். உங்களை மாதிரி நானும் ஒரு லார்டோடைய பையன் தான். அதனால உங்களுக்கு ஆதரவா எங்க ஃபேமிலி சார்பாகவும் இவங்க ஃபேமிலி சார்பாகவும் ஒரு ஆதரவு கையெழுத்து போட்டிருக்கோம். அப்புறமா ஹீரோ மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஹாமில்டன் ஃபேமிலியே நோபிலிட்டிக்கும் ரொம்ப அப்பர் ரேங்க்ல இருக்கவங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கிறது அதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய ஃபேமிலி எடுத்துக்கும். இதை கேட்ட இவனுங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்க, இன்னொரு பக்கம் கேள்ளும் கேட்பான், எதுக்காக நீங்க எல்லாருமே இதை எனக்காக பண்றீங்கன்ற மாதிரி கிராண்ட் வில்லேவை பார்த்து கேட்பான். இங்க பாரு தம்பி, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டையினால நீ பாதிப்பு உள்ளாக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சு இந்த மாதிரி பண்றேன். உன்னுடைய டியூட்டி இது, அது முக்கியமா நீ பண்ணணும். அது மாதிரி நீ எந்த ஒரு வகையிலும் ஏமாத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதை உனக்காக நான் பண்ணிருக்கேன். இதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷமானாலும் இன்னொரு விஷயத்தையும் பத்தியும் நான் கேட்கணும். அந்த ராயல் மெசஞ்சர் அவங்க கூட கார்னல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய கொலாபரேஷன் பண்ணிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன உனக்கு எல்லாம் தெரியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த இடத்துல கிரவுன் பிரின்ஸா இருக்கக்கூடிய இன்வெல் வான் ராஸ்டர்ஸ் தான் சம்மந்தப்பட்டிருக்கதா தெரியுது எனக்கு. அடுத்த த்ரோன் கிங்கா மாறதுக்கான வாய்ப்பு இவனுக்கு தான் இருக்கு. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஆனா அவன் பண்ண இந்த செயல்களுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை. அது எனக்கு கிடைச்சாதான் நான் கிங்கு கிட்ட தெரியப்படுத்தி அவனை நான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும். அதுக்கு இன்னொரு வழி, இந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு போர்ல வேலை செஞ்சினா அதுக்குள்ளேயே நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுனால உனக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாருடைய முகத்தடியும் கிழிய ஆரம்பிக்கும். ஆனா நீ அதுக்காக இதுல சைன் பண்ணணும். நீயே முடிவு பண்ணிக்கோ என்ன பண்ண போற. சோ அப்ப அவன் முடிவு பண்றான், என் ஃபேமிலியோட நல்லதுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு அவன் போட்டுருவான். அடுத்ததான் ஸ்வாட்லார்ட் கரேனா, உன்னுடைய ஆக்ஷனை நான் பார்க்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வெறும் டோர்னமெண்ட் பார்க்க தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டோர்னமெண்டோட அரேனாவை காமிக்க கிராண்ட் வில்லே இன்னொரு பக்கம் இருக்கேன், ஹீரோவும் கூட தான் இருக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கிரவுன் பிரின்ஸ் ராஸ்டாவை பாக்குறாங்க. அவன் தான் அந்த ஆளுன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கரேனா பார்த்தா டோர்னமெண்ட் வேற லெவலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தோக்கடிச்சிட்டான். லாஸ்ட்ல இப்ப ஃபேஸ் பண்ண போற ஆள் யாருடானா ஸ்வாட்லார்ட் ட்ரிவேஜ் தான். அடுத்ததான் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை தான் வேற லெவலா இருக்கும். நான் மாண்டெசியே 100 கணக்கான மேல வேட்டையாடி இருக்கேன். இதனால இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. கரேனா ரெடியாவா அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. உடனே கரேனாவும் இது வந்துட்டேன்ற மாதிரி அவ பண்ற அட்டாக்லாம் அவரையே வியப்படைய செய்யும். அவ தண்டர் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்துவா. ஆனா அதையும் பார்த்தா அவர் அசால்ட்டா தடுப்பாரு. கரேனா யோசிக்கிறா, என்ன இதெல்லாம் கூட ஈஸியா தடுக்கிறாரு. அவர் பதிலுக்கு ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்த அதுக்கு பதிலடி இவ்வளவு கொடுத்தாலும் பட் இருந்தாலும் அவருடைய வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுலயே பார்த்தா அவர் காலை பயன்படுத்தி எட்டி வச்சிருவாரு. கரேனாவுக்கு பயங்கரமான அடி. ஹீரோ பதட்டமாயிரம், வலிக்குது பயங்கரமா. நீ தோத்துட்ட, நான் ஒண்ணு தோக்கல அப்படின்னு ஃபைனலான ஒரு அட்டாக்க கொடுப்பான். அதுல பார்த்தா கரேனாவால ஜெயிக்க முடியாம தோத்துடுவான். ஹீரோ ரொம்ப கடுப்பேட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவரே சொல்லுவாரு, நீ இன்னும் நல்லா வளரணும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தேவை அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவளை பார்க்க வந்த இடத்துல அவளுக்கு அடிபட்டணும் உடனே ஹீல் பண்ணுவான். கிராண்ட் வில்லேவும் இங்க பாப்பாரு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. சோ அப்புறம் அவ ஏஞ்சி ஹீரோ கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கா, நான் தோத்துட்டேன், நான் ஒன்னுத்துக்கு உதவாதுவேன், உன்னை பெருமைப்பட வைக்கணும்னு நினைச்சேன் ஆலன், ஆனா எதுவுமே நடக்கலங்க. ஹீரோவும் அதுவும் உண்மைதான், இன்னும் நீ நிறைய ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கு. இதை பார்த்து சிசிலி ஏன்டா இதுல வெறுப்பேற்ற இன்னும் அவளை. ஹீரோவும் நீ விடாம முயற்சி பண்ண, நாங்க தான் உங்க கூட இருக்கல, இன்னும் நிறைய டைம் இருக்கு நமக்கு. அப்புறம் அவ ஹாப்பி ஆயிடுவான். இப்ப இல்லைன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். சோ இவங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்த கிராண்ட் வில்லே இன்னொரு பக்கம் சங்கடமான விஷயத்தையும் பாப்பாரு. பார்த்தா ராஸ்டா அங்க வருவாரு. நல்லா ஃபைட் பண்ணாங்கல்ல, என்ன விஸ்கவுண்ட் அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க போல, வாங்க உட்காருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்ல. சோ அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மெயின் சர்வெண்ட் அங்க நடந்துப்பான். வாங்க மாஸ்டர் உட்காருங்க. யார் இவன், இந்த சர்வெண்ட்ல இங்க யார் வர சொன்னது, உங்க சர்வெண்ட் இந்த பையன் அப்படியும் வச்சுக்கலாம். ஹீரோ இப்ப இவர் கூட இருக்கிறதுக்கான ரீசன் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றதுக்காக, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கிராண்ட் வில்லே, உங்களுடைய அந்த மைனிங் வேலை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க போல, கூட நிறைய நல்ல நல்ல ஆட்களையும் வச்சிருக்கீங்க. பார்த்ததுக்கு நீங்க கார்னலுடைய தப்பான நிறைய விஷயங்களை நீங்க ரிவீல் பண்ணி நியாயத்தை நிலைநாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கிங் முன்னாடி. ஆமா, இப்போ திடீர்னு இன்னொரு பிரச்சனையை கூட்டு இருக்கீங்களாமே, அதாவது கார்னலுடைய திரும்ப நோபிலிட்டி வேணும்ன்றதுக்காக நீங்க ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணணுன்றதுக்காக ராயல் பேலஸுக்கு வந்துட்டு போனதா கேள்விப்பட்டேன். என்ன இருந்தாலும் இங்க பாருங்க, வார்ல நோபல்ஸோடைய வேலை பெரும் பங்கா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பண்ணிட்டா மட்டும் அவங்களுடைய நோபிலிட்டி நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் திறமை இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல அவங்களால நிலைச்சு நிக்க முடியும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம எதுக்காக உங்களுடைய பொண்ணையே நீங்க அந்த வாருக்காக தியாகம் பண்ணக்கூடாது. இதை கேட்ட அவரு ஷாக், அவர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, பெண் என்னப்பா ஒரு நோபலா நீ இதை கூட பண்ண மாட்டியா உங்க நாட்டுக்காக? என் கிட்ட கூட தான் ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவளுக்கு இன்னும் 10 வயசு ஆகலையா, அவன் இன்னும் குட்டி குழந்தை. அதனால எனக்காக நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணினா நான் உனக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்குறேன், நான் கிங்கா மாட்டேனா. அதுலயும் முக்கியமா கேள்விப்பட்டேன் நிறைய தேவையில்லாத சில வேலைகளை கூட நீ பார்த்து வச்சிருக்கதான், அது எல்லாத்தையுமே கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஹீரோ யோசிக்கிறான், வாரப்போ கிங் ஒரு சைடு இருந்தா அதுக்கு எதிரான இன்னொரு சைடுல இன்னொரு கேம்ப் வைக்கிறதுக்கு இவர் தயங்க மாட்டார் போல. மேபி இவருடைய சொந்த டாக்டருக்காக பர்சனல் ஹீலரா நம்ம கல்ல வைக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அவனை இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ராயல் மெசஞ்சரை வச்சு பண்ண வச்சதுக்கான ரீசனா இருக்கணும். அவகிட்ட டேலண்ட் இருக்கு, அதனாலதான். சோ இவருக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இப்போ நம்ம கிராண்ட் வில்லே பயந்துகிட்டே பேசுறாரு, இங்க பாருங்க என்ன இருந்தாலும் என் பொண்ணு அவளால பெருசா சமாளிக்க முடியுது. சோ ஹீரோ யோசிக்கிறான், இவர் எதுக்கு எவ்வளவு தேவலாம யோசிச்சுட்டு இருக்காரு தெரியல, நான் தான் அவளை பாதுகாக்கிறதுக்காக கூடிய இருக்கேன். எங்க பாருங்க சார், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னடா பேசுற ஆளுன்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆவேன். இவன் யாரு? நான் தான் ஸ்வாட்லார்ட் கரேனா அண்ட் லேடி சிசிலியோடைய பார்ட்டியோட லீடர். நீங்க என்ன பண்ற? என்னுடைய வேலை லேடி சிசிலியை ப்ரொடெக்ட் பண்றது தான், அவங்க எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் பாதுகாக்க தான் இங்க இருக்கேன். அப்புறமா அவரே ஒத்துக்கிறாரு கிராண்ட் வில்லேவும், எங்க பாருங்க ஃப்ரண்ட் லைன்ல நின்று என்னுடைய பொண்ணு நீங்க சண்டை
விடுற வைக்கிறதா இருந்தா அவளுக்கு பாதுகாப்பா ஆலனும் அங்க போவான். கேட்கவே நல்லா இருக்கேன். உன்னுடைய லேடி சிசிலிக்காக உன் உயிரையும் தியாகம் பண்ண ரெடியா இருக்கியா தம்பி? ஆமாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வருஷத்தோட எண்டு முடிஞ்சு ஜனவரி மாசமே ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ அவனுடைய நிறைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே லெவல் 7 வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு அவங்க பாஸ் மான்சரை எதிர்க்க வந்திருக்காங்க. இங்க பாருங்கப்பா, இதுதான் கடைசி, இது எப்படியாச்சும் முடிச்சாக்கணும். இதுதான் அல்டிமேட் பாஸ் மான்சர் ஹெவி டிராகன். அதை பார்த்தாலே இவங்க எல்லாருக்கும் கோஸ்பமா இருக்கு. எப்படிதான் சண்டை போட போறாங்களோ தெரியல முடிச்சிட்டு இருக்காங்க. ஆலன் என்னடா பிளான் சொல்லிட்டு கரையனா கேட்கறான். வாங்கப்பா கவலைப்படாதீங்க, நம்மளாம் நிறையவே சமாளிச்சிட்டோம், இதுவும் சமாளிச்சிக்கலாம். ஏன்னா ஹீரோ நினைச்சதை விட இப்போ அவங்க எல்லாருமே வந்து நல்லா லெவல போயிட்டு நிறைய பவர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு பவர் இருக்காங்கன்னு. அதனால ஹீரோ முடிஞ்சளுக்கு தன்னுடைய ஷீல்டை வர வைக்கிற அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே வெளியே வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் வால் பஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மான்சஸை மேல இருந்து அதுக்கு மேல வெடிக்க வைக்க அது காலி நினைச்சா கண்மடிச்சிச்சு. எவ்வளவு தைரியம் தான் குட்டி பொடி மனிதர்களே, உங்களை கொல்லதான் நான் போறேன். இது என்னடா பேசுது? சிசிலியும் இது ஹை இன்டெலிஜென்ட் வச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதை பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிறான். டேய் இப்பதான் பேசிட்டு இருக்கு, அதுக்குள்ளே அடிக்கிற, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல அது அட்டாக் பண்ண போகுது. சோ ஹீரோ இவங்க எல்லாரையும் போய் அட்டாக் பண்ண சொல்றான். அது தன்னுடைய வாளை பயன்படுத்தி இவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. கரேனா தன்னுடைய அந்த ஸ்கார்லட் சோட பயன்படுத்தி அழிக்க ட்ரை பண்ணுவா. கையை ஒண்ணுமே வேலை செய்யாது. பிசிக்கல் அட்டாக் வேலை செய்யாது. நான் மேஜிக்கை பயன்படுத்துமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, அப்பதான் பார்த்தா அது பெரிய பிளாஸ்ட பயன்படுத்தும். ஹீரோ உடனே போயிட்டு தன்னுடைய ஸ்டீலி சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தங்களை தற்காத்துக்கிறான். அது பண்ண அட்டாக் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நல்ல வேலையை பார்த்தா யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா அந்த மான்சஸ் பண்ண அட்டாக்கே அப்படியே பொசிக்கிறோம். மொத்தமா உங்க கதையை நான் இங்க தான் முடிக்க போறேன். இன்னொரு அட்டாக் வரப்போது, அதுக்குள்ளே போய் அதை அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஹீரோவும் அது பண்ண போதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் திரும்ப வந்துருங்க சொல்லிட்டு ஹீரோ உடனே திரும்பி அதே அட்டாக் பண்றான். சோ தன்னுடைய ஸ்டீலியை பயன்படுத்தி எல்லாத்தையும் தடுக்கிறான். யாருக்கும் எதுவும் ஆகல. பட் இருந்தாலும் ஹீரோ எத்தனை முறை தான் இதே மாதிரி பண்றது. ஹீரோ திரும்பியும் சமன் பண்றதுக்குள்ள அது இன்னொரு அட்டாக் பண்ணிடும் வேகமா. அதனால எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு. இதுல பார்த்தா எல்லாரும் பயங்கரமா மோசமான நிலைமைக்கு உள்ளாகிட்டாங்க. நல்ல வேலையை கில்லு எல்லாரும் ஹீல் பண்ணிட்டான். இப்போ பார்த்தா நம்ம கரேனா பயங்கர நிலைமையில இருக்கான். என்ன பண்றது, இன்னொரு அட்டாக் பண்ண போது என்னப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா கரேனா ஏன் நிப்பா. கரேனா என்னாச்சு உனக்கு? அப்ப அவளுக்குள்ள இருந்து வெளியே போற அந்த 6 பவர் பார்க்கணுமே, வேற லெவல வேகமா போவா. பூச்சியை ஒண்ணு நான் இன்னைக்கு கொண்டுறேன் அப்படின்னு அது பண்ணக்கூடிய அட்டாக் எல்லாமே அசால்ட்டா அதை சோட வச்சு தடுத்துட்டு போயிட்டு இருக்கா. வந்த உடனே கையை வெட்டி விட்டுருவா. அது வழியில பயங்கரமா கத்துது. ஹீரோ உன பக்கம் வாய பழந்து பாக்குறான். ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது, அவ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல பயன்படுத்திருக்கா இப்பதான். அதுவும் முறையா. என்ன அது பேரு? லிமிட் பிரேக்கா. மத்தவங்க யாருக்கும் எதுவும் சுத்தமா புரியல. அவ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா மாறினானு. அப்ப ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் அவளுடைய எல்லா விதமான பவர்ஸும் இந்த லிமிட் பிரேக் மூலமா அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பத்தத்துக்கு சூப்பர் HP ரெக்கவரி வேற இருக்கு அவளுக்கு. அந்த டிராகன் மான்ஸ்டர் ஒன்னொரு பக்கம் அவளை தூக்கி அடிச்சாலும் தலைவை வந்துட்டு அதோடைய நெஞ்சிலேயே கிழிச்சு எடுப்பா பாருங்க. அது மொத்தமா வெடிச்சு அதே அதுல சேர்த்துடும். இதனால பார்த்தா இவங்களுக்கு கிட்ட 1 லட்சக்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்றாங்க. ஏன்பா இந்த பெரிய டிராகனை போட்டு தள்ளிட்டு சொல்லிட்டு அவ ஹாய் அங்க சொல்லிட்டு இப்போ ஏராங் டஞ்சன்ல பார்த்தா நம்ம கரேனா வந்து ஒரு பெரிய மாஞ்சரை கொண்டுட்டான். திரும்பியும் பார்த்தா லெவலில் போயிட்டுன்னு சொல்லிட்டு சோகமா வரான். இவ்வளவு லெவலுக்கு நீ சோகமா வேண்டிய அவசியம் இல்லையே, நல்ல விஷயத்தை தானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்க்க இப்போ எல்லாருக்குமே 13 வயசு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே நல்லா லெவலில் போயிட்டாங்க. ஸோ இப்பவே இவங்க தயாராட்டாங்க டீமனோட ஆர்மியை எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்பா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி டெகுரோ வந்து ஹீரோ கிட்ட கேட்கறான். அதுவோடா இப்போ போகக்கூடிய டஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அடுத்தது எஸ்ராங்க் டஞ்சன் தான். அதனால முன்கூட்டியே நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவேக்னிங் பண்ணணும். அதை ஃப்ரீயா யூஸ் பண்றது எப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால அந்த இடத்துல அந்த மான்சஸ் எல்லாமே அசால்ட்டா சமாளிக்க முடியும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வருமோ அந்த அளவுக்கு அந்த மான்சஸ் அழிக்கக்கூடிய லெவலுக்கு ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸையும் நம்ம எக்யூப்மெண்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பார்ட்டில இன்னும் நிறைய மெம்பர்ஸ் நம்ம சேர்த்து ஆகணும். ஏன்னா நமக்கு ஆள் பற்றக்கூடிய இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பிரேக் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்குது. செகண்ட் இயர்லயே வந்து இப்போ அட்வான்ஸ்டான கிளாஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் வந்து எங்க பாரு பாத்தீங்களா, இந்த வருஷத்துல புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க எல்லாருமே புது முகங்கள் தான். அவங்களும் வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள வர வைக்கிறாரு. அப்ப பார்த்தா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுல என்ன 2 எல்ஃப் வேற இருக்காங்க. இவங்க நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் கான்டினென்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இரவும் யோசிக்கிறான், 2 எல்ஃப் ஒரு டிராவஸ். அதுக்கப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணு தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். எல்வன் கிங்டம் ஆஃப் தி ரோசனியம்ஸ்டோடைய சோஃபியா, அதுதான் என் பேரு. சோ அந்த எல்ஃப் பையன் என் பேரு வந்து வால்மர். பிரின்சஸ் சோஃபியாவை பாதுகாக்கிற ஒரு பாடி கார்டு நானு. ஹை எல்ஃப் வம்சத்திலேயே இவங்க தான் அடுத்த கட்ட த்ரோன்ல உட்கார போறாங்க. பிரின்சஸ் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை அவ பார்த்து திடீர்னு வைக்கப்படுவான். என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியாது. ஹீரோவை யோசிக்கிறான், இவள் நம்மள பாக்குறத பார்த்தாலே தெரியுது, நம்ம என்ன கருப்பு முடி வச்சிட்டு இருக்கோம், வித்தியாசமான ஆளா இருக்கானே இந்த உலகத்திலேயே அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இதுதான்டா யாருக்கிட்டையுமே எனக்கு பிடிக்காது, நான் என்னால அவ்வளவு வித்தியாசமா இருக்கேன். அப்புறம் என்ன பத்தி அறிமுகத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட் பண்ண சொல்றான். என் பேர் வந்து மீரோ, நான் பூக்கிஸ் எம்பரர்ல இருந்து வரேன். அவ கியூட்டா பேசுறான். அவன் பண்ற விஷயத்த எல்லாமே ஒரு பக்கம் அங்க கியூட்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சார் வந்து ஆளனே உன் பார்ட்டில வெறும் 5 மெம்பர் தானே இருக்காங்க, பேசாம புதுசா வந்து இவங்க 3 பேரையும் உன் பார்ட்டில ஜாயின் பண்ணிக்க, மொத்தம் 8 பேரா மாறி விடுங்க. இதை கேட்ட உடனே அந்த பிரின்சஸ் சோஃபியா வந்து ஆமா நான் வந்து முக்கியமா ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவ துடிக்கிறாங்க. ஹீரோவும் ஓகே ஓகே மிச்ச விஷயத்துல நம்ம லஞ்ச்ல பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கணும். அவனுடைய பார்ட்டியை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். சோ ஹீரோ இங்க பாருங்க, டஞ்சன்ஸ்ல எங்களுடைய பவர்ஸ் எல்லாம் நாங்க ஒவ்வொரு விதமா பயன்படுத்துறோம்ன்றது சொல்லிட்டோம். உங்களுடைய சக்திகள் என்ன? சோஃபியாவும் என்னுடைய டேலண்ட் வந்து ஸ்பிரிட் மேஜ், அப்புறம் வால்மர் வந்து ஆர்ச்சர் டேலண்ட் வச்சிட்டு இருக்கான். அப்புறம் நான் என்ன டேலண்ட் வச்சிட்டு இருக்கேன்னா ஒரு சூப்பர் ரேரான டேலண்ட் தான், அது பேர் வந்து டாலோஸ் ஜெனரல். ஹீரோ யோசி பாக்குறான், ஸ்பிரிட் மேஜ் அண்ட் டாலோஸ் ஜெனரல் இதெல்லாம் நான் வந்து எங்கேயும் கேள்விப்பட்டாத மாதிரி இருக்கேன். அப்பதான் மீரோ சொல்லுவான், இங்க பாருங்கப்பா என்னால என்னுடைய ஸ்கில்ல வந்து லிமிட்டா தான் பயன்படுத்த முடியும், பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலானது, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா இன்னும் நமக்கு இங்க 2 வருஷம் தானே காத்துட்டு இருக்க
வேண்டியது. ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். அப்போனா இவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்ட டீமன் லார்டு கூட நமக்கு வார் நடக்க போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை கேட்ட நம்ம கரேனா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே கலக்கிறோம். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே பார்ட்டியில் இணைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அந்த ஹெட் மாஸ்டர் வருவாரு. வாங்க வாங்க பிரின்சிபல், என்ன இந்த பக்கம்? அதுவும் ஆலன் சோஃபியாவை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சோஃபியா உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ஆமா, அவளுக்கு என்ன மாதிரி ஒரு ஹை எல்ஃப் தான். எங்களுடைய கிண்டத்தில் இருக்கிற ராயல் ஃபேமிலியில பிரின்சஸ் சோஃபியா ஒரு மெம்பர். அதனால இதுல எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவங்களை எப்பவுமே நான் பார்த்துட்டே தான் இருக்கணும். அப்ப ரொம்ப கஷ்டம் தான். இல்ல பிரச்சனை இல்ல, வால்மர் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான். பத்தத்துக்கு நீயும் உன்னுடைய பார்ட்டியில் அவங்களை இணைச்சதுனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பான். நீ அவளை பத்திரமா பாத்துக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் 4 நாள் கடந்து போதேன். ஸோ இப்போ புதுசா வந்து 3 மெம்பர்ஸையும் வந்து தான் பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் ஹீரோ. இப்போ இவங்க எல்லாருமே இந்த வீட்டில் தான் தங்க போறாங்க. ஸோ அதனால இப்போ வெல்கம் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்றாங்க. அதுல பார்த்தா நம்ம சோஃபியா ஹீரோவை ஆலன் சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சார் தான் கூப்பிட்டு இருக்கா. சிசிலி இதை பார்த்துட்டு என்ன சார்லாம் கூப்பிடுற, சரிப்பா சாப்பிட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹெல்ஸா இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதான் சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துற மாதிரி. ஹீரோவும் நீங்க ஸ்பிரிட் கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க இப்போ? ஆமா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே எங்க லார்ட் ரோசன் மூலியமா தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இந்த விஷயத்த பழக்கமா பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லார்ட் ரோசனை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய கேட்டகரியை இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே பிரிச்சு வச்சிருக்காரு. அதுல அவர் தான் காட் ஆஃப் ஸ்பிரிட்டாவா இருப்பாரு. ஓஹோ, பழங்காலத்துல இருந்து இதை பின்பற்றிட்டு வரீங்களா நீங்க? சோ நம்ம மிரோ கிட்டையும் கேட்பாங்க. ஆனா அவன் வந்து எங்க வழக்கப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, ஏன்னா எங்களுடைய லார்டு டைக்ராங்னின்னு சொல்லக்கூடியவர் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது யாருப்பா? அவர் தான் திராவஸோடைய ஒர்க்ஷிப்ல டஞ்சன் மாஸ்டரா இருப்பாரு. எல்லா டஞ்சன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற ஆள் அவர் உருவாக்கின ஒவ்வொரு பொருளும் அசாதாரணமானது. மேபி ஹீரோ யோசிக்கிறான் இந்த டஞ்சன்ல ஒரு டெக்னாலஜி இருக்குமே, அது கூட இவர் தான் உருவாக்கி இருப்பாரு. இல்லைன்னா அது மாதிரியே இன்னும் நிறைய அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே சிமிலரான கல்ச்சர்ஸ்ல தான் வரும். ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுடைய கடவுளா இருக்கவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காட் ஆஃப் கிரியேஷனா வேற விதமா இருப்பாங்க. அதன் வகையில நம்ம சோஃபியா வந்து ஹீரோ கிட்ட கேட்பா, உங்க கல்ச்சர்ல யார் அந்த மாதிரி இருக்காங்க? ஹீரோ யோசிக்கிறான். அப்போதான் நம்ம கில்லும் டே மறந்துட்டியா, நம்ம ஹியூமன்ஸுக்குன்னு லார்டு ஹெல்மியா இருப்பார்ல, அவர் தான் காட் ஆஃப் கிரியேஷன். நான் ஹீலிங் மேஜிக் சர்ச்சில் வந்து கத்துக்கிட்டப்போ அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவரை பத்தி அப்பதான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ டோக்ரோ வரதுக்கு அப்புறம் வந்து ஏன்பா இப்போ டஞ்சனுக்கு இவங்க எல்லாருமே கூட்டணும் பார்க்கணும், எடுத்த உடனே ஏறாங்க டஞ்சன் இவங்களை கூட்டணும் போனா நல்லா இருக்குமான்ற மாதிரி கேட்கறான். ஹீரோவும் அதெல்லாம் பண்ண முடியாது, இப்போ நம்ம 2 குரூப்பா பெரிய போறோம். அதுல முதல் குரூப் சேர்ந்தவங்க பி ரேங்க் டஞ்சனுக்கு போவாங்க. அதுல நானும் டோக்ரோவும் அப்புறம் மத்த புதுசா வந்த 3 பேரும். அடுத்து 2வது குரூப்ல கரேனா, சிசிலி அண்ட் கில்லு. நீங்க எல்லாரும் ஏ ரேங்க் டஞ்சனுக்கு போறீங்க. ஸ்பெஷலான உங்களுக்கான நிறைய சமன் பண்ணப்பட்ட கிரியேச்சர்ஸை நான் அனுப்புவேன். அதுங்களை வச்சு நீங்க சமாளிச்சுக்கலாம். பி ரேங்க் டஞ்சன்ல உங்களுக்கு போதுமான லெவலுக்கு நான் லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஏ ரேங்க் டஞ்சன்ஸ்ல சண்டை போடலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு போனா கரெக்டா இருக்கும். முதல் வழியை இவங்களை நாளைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டஞ்சனுக்கு கூட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய எபிலிட்டி எல்லாம் என்னன்றத அவனுடைய கிரிமோரி புக்கு மூலியமா காமிக்கிறான். நம்ம டொரோராவும் மெரோவுடைய ஏஜ் என்னால பார்க்க முடியுது, ஆனா இவளது அப்படின்ற மாதிரி சோஃபியாவை பார்ப்பாங்க. சோஃபியாவும் முடிப்பா இதை பார்த்தாவ ஏன்பா உண்மையிலேயே உங்களுக்கு 48 வயசு, அவனுக்கு 67 வயசு ஆகுது. இது கேட்டவங்க அதெல்லாம் அப்படிதான், ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப நாள் வாழக்கூடிய ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி அங்க மாஞ்சஸை சமன் பண்ண ஹீரோவுடைய டேலண்ட்டை பார்த்து சோஃபியா ஆடி போயிடுறா. இதுதான் உங்க சமனர் ஸ்கில்லா, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு மாஞ்சஸையும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறதுக்காக அனுப்பி விடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நல்லா சொதப்புவா. இதில் நம்ம வால்மர் வந்து தன்னுடைய அம்பை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ மெருகு லைட்டா அடிபட்டுக்கணும்னு, ஆனா அவ ஃபீல் பண்ண மாட்டா, கவலைப்படாது எனக்கு ஒன்னும் ஆகுது. ஆனா திடீர்னு பார்த்தா சோஃபியாவும் நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவளுடைய சின்ன ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அங்க வாட்டர் ஸ்பிரிட்டை வர வச்ச உடனே அவ மேல இருந்த அந்த ஒரு காயம் வந்து குணமாயிடும். அவளால இந்த மாதிரியான விஷயத்த கூட பண்ண முடியுது. ஆனா அவ தான் ஃபீல் பண்றான், நான் ரொம்ப வேஸ்ட், என்னால எதுவுமே பண்ண முடியலைங்க பெருசா. என் கிட்ட கோலம்ஸ்ல நேத்து இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாத்தையுமே அடிச்சிருப்பான்பா. இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம வால்மர் சொல்லுவான், பிரின்சஸ் இந்த கோலத்தை பயன்படுத்தி தான் வந்து பியூக்கிஸ் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் டீமன் லார்ட் ஆர்மி கிட்ட இருந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த வார பத்தின விஷயங்களை பேசுவாங்க. ஹீரோவும் நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக என்ன சேர நீ கூப்பிட்டு இருக்க? அதுக்கான ரீசன் என்னன்னா எங்களுடைய லார்ட் ரோசன் இருக்கல்ல, அவர் உங்களை பத்தி எங்களுக்கு பழங்காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன சொல்றமா ஒன்னும் புரியலையே. அதாவது வேற ஒரு கான்டினென்ட்ல டீமன் லார்டோடைய ஆர்மி எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த பையன் வரப்போறான். அவனாலதான் இந்த டீமன் லார்டோடைய ஆர்மிக்கு பெரிய அழிவு வரும். டீமன் லார்டி அழிக்க போறவன் அவன் தான். அவனுடைய ஹேர் பார்க்க பிளாக்கா இருக்கும், அவனுடைய கண்களும் பிளாக்கா இருக்கும். அவன் சென்ட்ரல் கான்டினென்ட்ல இருந்து வருவான். இந்த மாதிரி அவர் எங்களுக்கு கொடுத்த நிறைய கல்வெட்டுகளை வச்சுதான் நாங்க உறுதிப்படுத்துறோம் அந்த நபர் நீங்க தானே. பார்த்ததுக்கு உங்களால கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே சமன் பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஸ்கில்ல பத்தி அவர் ஒரு சிலது சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே நான் என் கண் கூட பார்த்து இப்பதான் புரிஞ்சுக்கிறேன், அது எல்லாமே உண்மை தானே. அடுத்த கட்டமா ரீப்பர் மான்சர் ஒன்று வரும். அதை பார்த்தா நம்ம சோபியா அவளுடைய ஏத்த ஸ்பிரிட்டை வர வச்சு அந்த மான்சர் அழிப்பா. அவங்களால முடிஞ்சளவுக்கு தரமான ஆக்ஷனை கொடுத்துட்டு இருக்க நம்ம மிருதான் பார்த்துட்டு எனக்கு ஒரு கோலம் கிடைக்கலையே வச்சு செஞ்சு விட்டுருவேன். இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இருந்துச்சுன்னா வாரில் ஈஸியா எல்லா மான்சரையும் அடிச்சிடலாம்பா. ஸோ அதுக்கப்புறம் டே பை டே வந்து பி ரேங்க் டஞ்சன்ல இந்த புது மெம்பர்ஸை வச்சும் ஏ ரேங்க் டஞ்சன்ல பழைய மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்சளவுக்கு மான்சர்ஸ் அடிச்சு லெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா நடந்துட்டு இருக்கும் போது சம்மர் பிரேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோவையும் நம்ம கரேனாவையும் வந்து ஹெட் மாஸ்டர் சமன் பண்றாரு. ஸோ வந்த இடத்துல பார்த்தா இவன் வந்து எல்மியோஸ் வா அலன் எப்படி இருக்க? ஹீரோ இங்க என்ன பண்றாரு? டேய் என்ன ஹீரோன் சார் எல்லாம் கூப்பிடாரா, எல்மியோஸ் கூப்பிடுறான். ஸோ இந்த முறையும் அவர் கூப்பிடுறதுக்கான ரீசன் என்னடானா திரும்பியும் இந்த வருஷத்துக்கான மார்ஷியல் ஆர்ட்
டோர்னமெண்ட் நடக்க போகுது இந்த அக்டோபர்ல, கண்டிப்பா நீங்க 2 பேரும் கலந்துணும்னு கேக்குறாரு. அதுல பார்த்தா நம்ம கரேனா ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோ நான் கலந்துக்க முடியாது சொல்றான். ஹெட் மாஸ்டரும் ஏன்டா அதை சொல்ற ரீசன், ஏன்னா எந்த ஒரு ரீசனும் இல்லாம நான் என்னுடைய ஸ்கில்லையும் டைமையும் என் எனர்ஜியும் வந்து நான் அந்த இடத்துல வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்டா சோஃபியா உனக்கு என்ன ரோல்ன்றது சொல்லியிருக்காங்கல்ல டீமன் லார்டோடைய வார் நடக்கிறப்போ, எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து முடிவு பண்ணிருக்கேன். டீமன் லார்டு போருக்கு வரவான கூட சொல்லிருக்கேன், நான் வீட்டுல போயிட்டு நிம்மதியா தூங்குன்ற மாதிரி ஹீரோ சொல்ற. ஹெல்மியா சிரிக்கிறான். ஏய் சிரிக்காதடா கம்னாட்டி. சரி இங்க பாரு ஆலனே, டீமன் லார்டு ஆர்மியில நீ முக்கியமான பங்கு வகிக்கிற சண்டை போடும் போது, அதனால நீ சமன் பண்ணக்கூடிய பவர்ஸ் எல்லாமே அதிக அளவு இருக்கணும். எண்ணிக்கையில ரொம்ப அதிகமான மேட்சஸ் வந்து நம்மளால சமாளிக்க முடியல, என்ன பண்ணுவேன்? அதுக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு வகையில உதவும். எப்படி இருந்தாலும் போர்ல என்ன தள்ளி விட்டணும், இல்ல இந்த டோர்னமெண்ட் கலந்து வைக்கணும், எதனா ஒன்னு கனெக்ஷன் கொடுத்து பேச வேண்டியது. ஹீரோவும் சரி ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். டீமன் லார்டு ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நான் சீரியஸா தான் உங்களை ட்ரீட் பண்ணுவேன். ஆனா ஸ்கூல்ல இங்க நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட்டை பாக்குறேன், நிறைய விஷயத்தை கத்துக்க போறேன். மற்றபடி நான் இந்த இடத்துல சீரியஸாலாம் சண்டை போட ஆசைப்படல. அப்படி எனக்கு எந்த ஆட்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா நான் அப்ப வேணா ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை என்னன்னா பப்ளிக்ல என்னுடைய சமனிங் பவர்ஸ் எல்லாமே ஷோ பண்ணா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன். மேபி இதனால எந்த பிரச்சனையும் எனக்கு வராதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து எனக்கான என்ன பெனிஃபிட்னு சொன்னீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கிறேன். உடனே பார்த்தா நம்ம ஹெல்மியோஸ் அவன் கிட்ட இருக்கிற ஒரு ரிங்கை கொடுப்பான். அட கடவுளே, என்னுடைய எம்பி ரெக்கவரி ரிங்கு அங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு நடிப்பான். கரேனா இதை பார்த்துட்டு டே ஆலனே, இதை தானே நீ ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த. சோ ஹீரோ கிட்ட காமிப்பான். நல்ல ஐடியாவா இருக்கு, உனக்கு வேணுமா ஆலனே? நீ டஞ்சன்ஸ்ல இருந்து இதை தேடி எடுக்கிறதுக்குள்ள உனக்கு வயசாயிடும். ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? இங்க பாரு, டஞ்சன் மாஸ்டரா இருக்கிற அந்த மிருன்ற அவங்களுடைய லார்டு இருக்கிறார்ல, அவர் மூலியமா தான் எனக்கு இது கிடைச்சது. அவர் சொல்லி நீ கண்டுபிடிச்சினா ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர் இல்லாம உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா நீ காலம் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டாம். மேபி நீ எஸ்ராங் டஞ்சருக்கு போகணும், அங்க கூட கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாத, இந்த ஒரு ரிங் இல்லாம நீ போருக்கு போனினா அந்த இடத்துல உன்னுடைய நண்பர்களை பாதுகாக்கிறதுக்காக உன்னால மாச்சஸை சமன் பண்ண முடியாம நீ செத்து போயிட்டினா என்னன்றதை யோசிச்சு பாரு. அப்புறம் இதை கேட்ட ஹீரோ சீரியஸா எடுத்துக்கிறான். கரீனாவும் ஆறுதல் சொல்றா, இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா என்னடா பண்றதுன்னு. சரி நல்ல விஷயமா தான் சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத சொல்லுங்க. எங்க பாரு, டோர்னமெண்ட்ல கலந்துக்கும். ஆனா நீ கலந்துக்கக்கூடிய இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல ஸ்பெஷலா இருக்க போகுது. அது என்னன்னா நான் உன்னை எதிர்க்க போறேன். இந்த டோர்னமெண்ட்ல நீ கடைசி வரைக்கும் ஜெயிச்சிட்டே வந்துட்டு கடைசியா என்கிட்ட மோதினா என்ன தோக்கடிச்சிட்டுனா இந்த ஒரு ரிங் உனக்கு கிடைக்கும். நீ தான் சொல்லலாம் என்ன முடிவு பண்ண போறேன்னு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வந்து செக் பண்ணிக்கப்பா, எப்பவுமே நீ இப்படி தானே சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அவர் ஃபர்ஸ்ட் அந்த ரிங்கை போட வச்சு செக் பண்றாரு. பார்த்தா ஹீரோக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் அங்க எம்பியோடைய கவுண்ட் அதிகமாகுது. இது ஒரு நல்ல ரீசனா இருக்கனால ஹீரோ டோர்னமெண்ட்டை ஜாயின் பண்ணு ஒத்துக்கிறான். இங்க பாருங்க, நான் எந்த மாதிரியான சமனிங் கிரியேச்சரை வேணா பயன்படுத்தலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்படி வேணாலும் சண்டை போடு, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஜெயிக்கிறது மட்டும் தான் உன் வேலை. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லி எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்க சொல்றேன். அதுக்கப்புறம் அதே நாட்டில் இருக்கிற மற்ற கில்ட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற டஞ்சன்ஸ்ல இன்னும் ஏகப்பட்ட மேஜிக் ஸ்டோன்ஸை வாங்குறது, அப்புறம் அந்த டஞ்சன்ஸை கிளியர் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்து முடிஞ்சளவுக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கான். ஃபைனலா பார்த்தா ஹீரோ நினைச்சா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற எல்லா விதமான மான்ஸ்டர்ஸையும் சமன் பண்ண முடியும். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. பட் இருந்தாலும் இப்பவே இதுவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அவன் இன்னும் பின்னாடி வரப்போதா எவ்வளவு பெருசா இருக்குமா. இப்போதைய லெவலுக்கு இது எல்லாமே வந்து பி ரேங்க்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் தான், அதை மட்டும் தான் சமன் பண்றேன்னு சொல்றான். ஆனா இதுவே இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் வருது, ஹீரோக்கு 14 வயசு ஆயிடுச்சு. கரெக்டா 9வது படிக்கிறான். சோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஹீரோ தன்னுடைய நண்பர்கள் கூட அகாடமிக்கு போயிட்டு இருக்கான். எல்லாரும் பயத்துல இருக்காங்க, டோர்னமெண்ட்ல கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியுமாடா சார் எல்மியோஸ், என்ன நம்புங்கப்பா, கண்டிப்பா என்னால முடியும். சோ முதல் வழியா பார்த்தா நம்ம கரேனாக்கும் ஹீரோக்கும் இடையில சண்டை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கூட சண்டை போட்டு ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ட்ரிக் பண்ணி கரெக்டா அவளை தோக்கடிச்சிருவான். அவ ஹீரோ நினைச்சு ஃபீல் தான் பண்ணிருப்பா, ஆனா ஹீரோ ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டான். இதனால அவ கடுப்பாவறா, ஏன்னா ஃப்ரெண்டுல எப்படி அடிக்க முடியும், அதனால அவ தோத்துட்டான். சோ யாருக்கும் எதுவும் புரியல எப்படி ட்ரிக் பண்ணி அடிச்சானு. சோ இந்த ஒரு விஷயத்த எல்லாமே நம்ம கீழ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாருக்கும். கரேனா நல்லா பண்ண பண்ணி அலன் கங்க்ராச்சுலேஷன்டா சார் எல்மியோஸ் கூட சண்டை போட போறேன், நீ தோத்தினா உன்னை வந்து நான் அடிப்பேன் தெரியுமா. சரி சரி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வரேன். அப்புறம் உனக்கு வந்து டிரைவர்ஸ் கூட நடிச்சு சண்டை இருக்கதா கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயரா இருக்கும் போது உனக்கு லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பட் ஆனா இந்த முறை ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோட சண்டை போடுப்பா, ஜெயிச்சிடலாம். ஆனா அவ ஒரு நிமிஷம் சோகமாயிடுவா, என்னாச்சு? ஆனா எனக்கு பெருசா உள்ளுக்குள்ள யோசனை இருக்கு, நான் தோத்துருவேணும். ஹீரோ அவளை பிடிச்சி தலையில அடிப்பான். ஏய் இப்ப எவ்வளவு லெவலப் ஆயிருக்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்க, களத்துல இறங்கி சண்டை போடாமலேயே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் புரியல, போய் ஒழுங்கா சண்டை போடு. ஹீரோ கொடுத்த நம்பிக்கையோட அவ சண்டை போடாங்க போறான். சோ அவர் கடுப்புல என்னமா போன வருஷத்தை காட்டிலும் இந்த ஒரு வருஷத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருப்பான்னு நம்புறேன், என்னுடைய நம்பிக்கையை மட்டும் வீணடிச்சிடாத, ஆரம்பிப்போம். அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். ஸ்ட்ராங்கான பஞ்சை வந்து திரும்பியும் கொடுப்பாரு. ஆனா அவ தன்னை தனி ஹீல் பண்ணிக்கிறார். இந்த முறை அவர் வேற விதமான ட்ரிக் எல்லாம் பயன்படுத்தி அடிக்க கரேனா ஒரு கடல கொலாப்ஸ் ஆகி தோத்து போற நிலைமையில சரியா அவருடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல பயன்படுத்துவா. அந்த ஸ்கில்ல பயன்படுத்த போறாங்க, எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. அப்புறம் வந்து சண்டை போடுவா பாருங்க, அந்த ஒரு எஃபெக்டை வந்து நம்ம பிரபாஜால தாங்கவே முடியாது. அவரே ஆடி போயிடுவாரு. பரவாயில்ல, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானு. அந்த சண்டையை ரொம்ப ஒர்த்தா பொட்டன்டியலோட போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா நம்ம திரபாஜ் வந்து அந்த இடத்துல தோத்து போற மாதிரி ஆயிடுறாரு. என்னால இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு விரக்தியில பார்த்தா அவரு தன்னுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல வெளிப்படுத்துவாரு. இதனால அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் போயிட்டு அவர் சுயநிலை இல்லாம நடந்துப்பாரு சண்டையில. சோ இதை பார்த்து எல்லாரும் ஷாக்காவே ஒரு இடத்துல பார்த்தா அவரு நம்ம கரேனா கூட சண்டை போடும் போது அவளை கொல்ற லெவலுக்கு தான் போவாரு. அவர் சுயநிலை இல்லாதனால அவர் அடித்த அடியில் அதோட அவளுடைய கதை அந்த இடத்துல முடியுதுன்னு நினைக்கும் போது தான்
அதுக்கப்புறம் அந்த ஒரு சண்டை ரொம்ப தீவிரமா போன கட்டத்துல சரியா நம்ம கரேனா அட்டாக் பண்ணுவா, பதிலுக்கு நம்ம டிராவேஜும் அட்டாக் பண்ணி அப்பதான் வந்து ஹெல்மியஸ் குறுக்கிட்டு அவனை ஒரு வழியா தடுத்துடுவான். ஏன்னா விட்டா கொண்டுடுவான் கரேனாவை. டிராவேஜ் பொறுமையா இரு ப்ரோ, ஏன் ப்ரோ கடுப்பாவர, இந்த பொண்ணை கொண்டுடுவ போலியே, தலைவன் அவ்வளவு பெரிய அட்டாக்கே அசால்ட்டா தடுத்துட்டான், அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு பாத்துக்கோங்க. அவன் சுயனுக்கு வந்துடுவான். அப்ப அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் என் கண்ட்ரோல் இழந்துட்டேன், சரி இந்த பொண்ணை நான் என்னத்தி கொண்டு இருப்பேன். உடனே பார்த்தா அவர் தோல்வியை ஒத்துப்பாரு. கரேனா என்ன மன்னிச்சிடுமா, நீ ஜெயிச்சிட்ட இந்த போட்டியில, இதுக்கப்புறம் என்னுடைய இந்த ஸ்வாட் உனக்கு தான். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவளுக்கும் ஒன்னும் புரியல. சோ சுத்தி இருக்கிற எல்லாரும் அதுக்கப்புறம் ஷேர் பண்றாங்க. அப்புறம் வந்து ஐதுட்டு உட்காந்துட்டு இருக்கா, நான் தோத்து போய் இந்த ஸ்வாட் வாங்கியிருக்கேன். சோ ஹீரோ அவளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்மியோஸ் வருவான். என்ன தம்பி உன் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றியா, நான் உனக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன் ஹெல்மியோஸ், என்னுடைய ஃப்ரெண்டு கரேனாவை காப்பாத்துக்கு. எனக்கு இதான் ஃபைனல் மேட்ச், இந்த மேட்ச் ரொம்ப தரமா இருக்க போதுன்ற மாதிரி அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க எல்லாரும் ஜே ஜே ஜேன்னு கத்துறாங்க. ஹெல்மியோஸ் ரொம்ப பிரபலமா தான் இருக்கான் எல்லாரும் மத்தியிலும். ஏன்னா இந்த உலகத்துல அவன் தான் ஹீரோன்ற முறையில ஸ்பெஷல் பர்சன் அங்க இருக்கான். சோ கடந்த டீமன் லார்ட் கூட நடந்த வார்ல பெரிய லெவலில் பங்களிப்பு வகிச்சிருப்பான். ஆனா அந்த வார் திரும்பியும் நடக்க போகுது. அவருடைய 15 வயசுல பேட்டில் ஃபீல்ட்ல போயிட்டு சண்டை போட்டாரு. டீமனோட ஆர்மியை எதிர்த்து கிட்டத்தட்ட 24 வயசு வரைக்குமே சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவர் இந்த இடத்துல இருக்காரு. ஏக்காரந்த கொண்டு அவர்கிட்ட தோத்து போகாம அந்த ஒரு ரிங்கை நான் வாங்கிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த சண்டை வேற லெவலா ஆரம்பிக்கும். ஹெல்மியஸ்லாம் சும்மா சொல்ல முடியாதுங்க, அவன் ஹீரோன்ற டைட்டில் வச்சுட்டு இருக்கான். அப்ப எப்படியாப்பட்ட ஆளுன்னு பாருங்க. அவன் வந்து அடிப்பான் பாருங்க, ரொம்ப ஸ்பீடா இருப்பான். இவன் ஸ்பீடுக்கு ஈனையா நம்ம ஹீரோவும் தடுக்க, ஹெல்மியஸோட அட்டாக்கே இந்த பையன் தடுக்கிறானே, எப்படியாப்பட்ட பையனா இருப்பான்னு சொல்லிட்டு உன பக்கம் அங்க இருக்கிற நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இது, நான் பண்ண அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டேன். சோ திரும்பி அப்ரேஸ் பண்ணி பார்ப்பான். சோ ஹீரோ அவனுடைய ஸ்டேட்டஸை காமிச்சாலும் அந்த இடத்துல வந்து பெருசா அவனுக்கு வேற எதுவும் வித்தியாசம் தெரியல. அப்ப எப்படி இவன் தடுக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ கிட்ட தான் அந்த ஸ்டேட்டஸ்ல ஏகப்பட்ட கிளிச் இருக்குல்ல. சோ உண்மையான பவர் என்னன்றது பெருசா யாருக்கும் வெளியில காமிச்சிக்காது. சோ ஹீரோ கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமான பவர் கெயின் பண்ணி வச்சிருப்பான் அப்பப்போ. சோ என்ன இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடான்னு சொல்லிட்டு ஹெல்மியோஸ் தொடர்ச்சி அட்டாக் பண்றான். எந்த ஒரு சண்டையில தான் பார்த்தா திடீர்னு ஹீரோ டிராகன் சொல்லிட்டு ஒன்று சமன் பண்ணுவான். பார்த்தா ஹீரோடைய டிராகனே வந்துருவாங்க. அதை அவன் அட்டாக் பண்ண வந்து அவன் தப்பிச்சிடுவான். இதை வாய்ப்பை பயன்படுத்தி ஹீரோ அவனுடைய உடம்புல அட்டாக் பண்ண எல்லாரும் வாய்ப்பு பொழுது பாக்குறாங்க. என்னடா இவன் டிராகனை சமன் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை முதல்ல அட்டாக் பண்ணிட்டான். பாவம் கிரவுன் பிரின்ஸ் ராஸ்தா கூட பார்த்து சாக்கா வராரு, இந்த பையன் இப்படியாப்பட்ட ஆளான்னு. பரவாயில்ல, சரியா தான் பண்ணிருக்கேன், ஆனா இதெல்லாம் என்ன தடுக்காது. சோ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? டிராகவும் உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ, ஆனா என் மாஸ்டருக்காக நான் உன்னை எதிர்த்து சண்டை போட்டு தருவேன். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா வருங்க, பாரு டிராகன்ஸே சமன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்க யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காரு, அதனால தாராளமா இந்த சண்டையை தொடரலாம், பதட்டப்படாம தொடர்ச்சியா பாருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அந்த பையன் கிட்ட ஆல்ரெடி சமனிங் ஸ்கில் இருக்கான். சோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஹீரோ அவேக்னிங் ஸ்கில்ல வந்து டிராகோ கிட்ட பயன்படுத்த சொல்ல அவன் ஃபயர் பயன்படுத்துவான். அதை பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க ஹீரோ மேல. நம்ம ஹெல்மியோஸ் பாவம் பொசிக்கிடுவான், எல்லாம் ஃபீல் பண்ணதுக்கு டே என்னடா பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தா ஆர்ல பறப்பான், அவனுக்கு நல்ல டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. என்னடா இவன் பறக்குறான். ஹெல்மியோஸை பார்த்தா ஹீல் பண்ணி டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுவான். ஹீலிங் மேஜிக்கும் உடனே பண்ணிட்டான். இவன் கிட்ட 3 ஸ்கில் ஒரே டைம்ல இருக்கு, ஆனா கடைசியா இருக்கிறது மட்டும் என்ன ஸ்கில் என்று தெரியலையே. சோ ஹீரோவை திரும்பி ஆபரேஷன் பண்ணி பார்க்க, ஓ இந்த மாதிரியான கிடைச்செல்லாம் உன்னால சமன் பண்ண முடியாதுன்றது உன் ஸ்டேட்டஸ்ல காமிக்காதுல, அப்ப என்ன விட உன்னுடைய டிராகன் ரொம்ப ஸ்பீடா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், நீ ரொம்ப தொலைவா போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா இந்த முறை வாலி பாஸ்டர்னு சொல்லி அந்த மாஞ்சஸ் எல்லாமே சுத்தி நிக்கிற வச்சு அந்த வெளியே பார்த்து வர வைக்கிறான். எல்லாரும் பார்த்தா பாத்துறாங்க, டே யாலனே ஹீரோ ஹெல்மியோஸை கொண்டுடாதான்னு. ஹீரோடைய நண்பர்களே அந்த ஆள் அவ்வளவுதான், நம்ம ஹெல்மியோஸ் தன்னால முடிஞ்சளவுக்கு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீல் பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தாத மாதிரி அவன் வாய் பேச திரும்பியும் பார்த்தா ஹீரோ வர வைப்பான். என்னடா திரும்பியும் மாடான்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காவே திரும்பியும் எல்லாரும் பதறாங்க. ஹீரோ பார்த்து ஏகப்பட்ட மந்திர இது வரைக்கும் கிரியேட் பண்ணி ஸ்டாக்ல வச்சிருக்கான். சோ எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்து நம்ம கரேனாவியே ட்ரிக் பண்ணி ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். ஹீரோ மேல விட இம்பாக்ட் எல்லாத்தையுமே வந்து அவன் டைரக்டா அவன் சமன் பண்ணிருக்க இன்னொரு மான்ஸ்டர் கிரியேச்சர் மேல அதை அப்படியே பிரதிபலிக்கிறதுனால அந்த மான்ஸ்டருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சோ அது அப்படியே மொத்தமா காணாம போயிடும் அந்த இம்பாக்டை வாங்கி. சோ ஹீரோக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இது நல்ல ட்ரிக்கா இருக்கிறதுனால ஹீரோ இப்போ பேக்கப்புக்கு எல்லாமே தயாரா தான் வச்சிருக்கான். சோ உடனே பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஹீரோ உடனே அவனுடைய 3 தலை டாக் மான்ஸ்டர் வெளியே வர வைப்பான். செர்பின்னு சொல்லிட்டு அதுங்களை வர வைக்க நம்ம ஹெல்மியோஸுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இதுன்னு. சோ அப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் வந்த உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடறான். அதுங்க பண்ணக்கூடிய அட்டாக் எல்லாமே ரொம்ப தீவிரமா இருக்கும். டிராகன் பத்தத்துக்கு செப்ரூஸ்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மான்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஹீரோவை பார்த்து. பரவாயில்லையடா, டீமன் லார்ட் ஆர்மியை வந்து எதிர்த்து சண்டை போட உங்ககிட்ட நிறைய விதமான டெக்னிக்கை வச்சிட்டு இருக்க போல. ஆனா நம்ம ஹெல்மியோஸ் பக்காவா அட்டாக் பண்ணி அதுங்களை காலி பண்றான். என்ன பண்ணாலும் இதன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரத்தமும் வெளியே வராத நோட்டீஸ் பண்றாங்க. சோ திரும்பியும் அந்த டிராகோ மான்ஸ்டர் வந்து இவனை பார்த்து அட்டாக் பண்ணும். சோ ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணாலும் அது பெரிய அட்டாக்க கொடுத்துரும். திரும்பியும் பார்த்தா அதே செப்ரூஸ் மான்ஸ்டரை வெளியே வர வச்சு ஹெல்மியோஸ் அட்டாக் பண்ண அவன் ஹீலிங்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஹீரோ அவன் பங்குக்கு ஹீலிங்கை பயன்படுத்துவான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் முன்னால முடிஞ்ச எல்லா விதமான பொட்டன்டியலான பவரையும் பயன்படுத்து. ஏன்னா இந்த ஒரு பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. உனக்கு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுத்துற ஆலன், நீ சரண்டர் ஆயிடு, அவ்வளவுதான் உனக்கு நல்லது. சோ இப்ப பார்த்தா அந்த பேட்டிலேயே அவன் சீரியஸா எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறேன். இப்போ இதை பாட்டு ஹெட் மாஸ்டர் ஷாக் ஆகுறாரு, நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன், நீ சண்டை போடு. அவன் பார்த்து ஃபீனிக்ஸ் பிளேடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண அவன் பண்ண ஒரே அட்டாக்ல ஹீரோடைய செப்ரோஸ் அண்ட் டிராகோ ரெண்டுத்தையும் காலி பண்ணுவான். ஹீரோ கிட்ட வந்து ஒரு அட்டாக்க கொடுத்துட்டு வருவான். அப்பதான் பார்த்தா ஹீரோ ஒரு குயிக்கான சமனிங் மூலியமா இன்னொரு மான்ஸ்டரை வர வைப்பான். அது பார்க்க ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். ஹீரோவும் மிரரே அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற அவன் பண்ண அட்டாக்க. உடனே பார்த்தா அந்த மிரர் மான்ஸ்டர் டக்குன்னு ஹெல்மியோஸ் பண்ண அட்டாக்க அவனுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. அதோட எஃபெக்ட் வந்து அவனுக்கே பயங்கரமா ஏற்பட்டோம். யாருமே இதுல இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவனை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம்
அப்புறம் பார்த்தா நம்ம ஹெல்மியஸும் படுத்து படுக்கை ஆயிட்டான். நீ உண்மையிலே வேற லெவல் தான் ஆலன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போல. ஹீரோவும் என்னப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளவுதானே? ஆமா, நான் நினைச்சதை விட நீ நல்லாவே பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா டீமன் லார்ட் ஆர்மியை தோக்கடிக்கிற லெவலுக்கு இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த முறை ஹியூமனிட்டியை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். டீமன் லார்டு கூட கடந்த அந்த ஒரு வார்ல முடிவே இல்லாம இருந்துச்சு. ஆனா டீமன் லார்டோட ஆர்மியினால பாதிப்பு அடைஞ்சது. என் கூட வந்த பல பேர் இறந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்று போராடினது நான் மட்டும்தான். என்ன மாதிரி பலம் வாய்ந்தவங்க யாரும் என் கூட இல்லாதனால நான் தனியால எல்லாரையும் சமாளிச்சேன். இதனால என் கூட வந்து யாரும் என்னால பெருசா காப்பாற்ற முடியல. நிறைய பேர் இறந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ஹியூமனிட்டியோட ஹீரோவா மாறினேன். ஆனா என்னதான் அப்படி மாறி இருந்தாலும் என்னால என் கூட இருந்தவங்களையும் போர்க்களத்துல காப்பாற்ற முடியாம சாக விட்டது என் மேலதான் தப்பு. அந்த ஒரு விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். அப்ப எல்மியோஸ் கிட்ட யாரோ ஒருத்தங்க இந்த ரிங்கை கொடுக்கும் போது கவலைப்படாத, உனக்கு நான் 2 வழி இருக்கு. எந்த வழியா இருந்தாலும் நீயே சூஸ் பண்ணிக்கோ. அதுக்காக இந்த ஒரு ரிங்கை நீ கரெக்டான பாதையில பயன்படுத்தின்னு போ. ஆனா நம்பிக்கை கைவிட்டுறத. உன்ன மாதிரியே இன்னும் பல பேர் பின்னாடி உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சாவன் என்னையா பேசிட்டு இருக்க, ஒன்னும் புரியாத மாதிரி எப்பவுமே பேசிட்டு இருக்க நீ. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிட்டி இந்த முறை காப்பாற்ற வந்தது நம்ம ஆலன் தான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த முறை பெருசா யாரும் சாக போறது இல்லைன்னு. சரிடா, உனக்கு வேற எதனா அட்வைஸ் வேணுமா? வேற எந்த அட்வைஸும் வேணாம். சொன்னபடி ப்ராமிஸ் பண்ணபடி அந்த ரிங்கை கொடுத்தா மட்டும் போதும். மிஸ்டர் ஹீரோ, ரிங்கை குறா கம்யூனிட்டி ஏன்டா என்ன பேச வைக்கிற? ஆனா இன்னும் ஒரு முறை அட்டாக் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அந்த ஒரு முறை அட்டாக் மூலியமா ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் கொடுக்குறேன். இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுவான். ஹெல்மியோஸ் அவனுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல இப்போ பயன்படுத்துவான். எல்லாரும் வாயடிச்சு போடுவாங்க, இதுதான் ஹீரோவோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்னு. பெரிய பிரச்சனைன்றதுனால ஹெட் மாஸ்டரே ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் விட மாட்டானா, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கானான்ற மாதிரி தன்னுடைய ஆர்மியவே அங்க நிறுத்துவான். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. ஓடி ஸ்வாடுன்னு சொல்லிட்டு தலைமை எல்லாத்தையும் தாண்டி வந்து இவன் அடிப்பான் பாருங்க. ஹீரோ தன்னுடைய ஸ்வாட வச்சு மட்டுமே தடுத்து நின்றுட்டு இருப்பான். ஆனா ஹீரோடைய ஸ்வாடும் உடஞ்சிரும். ஒரு கட்டத்துல எல்லாமே காணாம போயிடுவாங்க. இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாமே ஹீரோடைய கை உட்பட அந்த இடத்துல 2 துண்டா காணாம போயிடும். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல இது முடிஞ்சுதுன்ற மாதிரி அவன் சொல்ல, ஏன்னா ஆல்மோஸ்ட் கொண்டு இருப்பான் இந்த படுபாவி பையன். விட மாட்டான், இதுக்கு பதிலடி கொடுப்பேன்டா. ஹீரோ உடனே ஹீலிங் பவர் வர வச்சு உடனே கையை ரெக்கவர் பண்றான். இதை பார்த்தா ஷாக் ஆயிடுவா எல்மியோஸ். என்னடா டக்குன்னு ஹீல் பண்ணிட்டா, எப்பரா? ஏய், என்னால முடியாத காரியம் உனக்கு கிடையவே கிடையாது. ஹீரோ திரும்பியும் ஸ்வாட வர வைப்பான். திரும்பியும் அவன் சண்டை போட வர, டேய் இருடா, ஆல்ரெடி முடிஞ்சிச்சா இல்லையா இந்த சண்டை? நான் உன்னை தோக்கடிச்சதானே ரிங் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்காக எத்தனை முறை வேணாலும் நான் சண்டை போட ரெடியா இருக்கேன். எனக்கு ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியே தருவான். இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிடுவான். எவ்வளவு நேரம் தாண்டா பேச போறேன்னு. நம்ம ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் அவனை புரிஞ்சுப்பான். வாரில் எவ்வளவு கஷ்டப்பட்டு மனநிலைமையில இருந்து இந்த அளவுக்கு இப்படி மாறி இருக்கானு. சோ அதெல்லாம் புரிஞ்சுன்னு ஹீரோ அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பான். இங்க பாருப்பா ஹெல்மியோஸ், நீ எப்படியாப்பட்டவங்களா எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ நினைச்சது போல ஹியூமனிட்டியை பாதுகாக்க நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸை நான் வந்து கரெக்டா பயன்படுத்திப்பேன். யாரையும் நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே யாரு நீ அது சொல்லி எனக்கு புரியல. உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரியாதது இருக்கு. என்ன கேட்கறேன், நான் யாருனா? நான் தான் ஆலன். டீமன் லார்ட அழிக்க வந்துட்டவன். இல்ல அவனுடைய கதையை முடிவுக்கு கொண்டு வரவன் நான் தான் ஆலன் அப்படின்னு ஹீரோ சொல்றது கேட்டுட்டு என்னையா பேசுறான் இவன்? என்ன இவனுக்கு இதெல்லாம் சொன்ன பார்த்தாதான் காலில் விழுந்து கும்பிடணுமா என்ன? தலைவன் உடனே பார்த்தா அவங்ககிட்ட இருந்த ரிங்கு வந்து கிட்ட எடுத்து வந்து கொடுத்துடும். என்னடா டக்குன்னு ரிங்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்க வரான். ஆமா, எனக்கு இந்த ஹியூமனிட்டியை முன்னாடி காப்பாத்துறதுக்காக எனக்கு குருவா இருந்த ஒருத்தங்க ஆலோசனை கொடுத்தாங்க. அவங்க மூலியமா தான் நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு ஹியூமனிட்டியை பாதுகாத்தேன். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், என்னைய மாதிரியே இன்னொருத்த இந்த உலகத்துல வருவான். அவன் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னானா கண்டிப்பா அவனுக்கிட்ட நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவன் கூட சேர்ந்துரு. அவன் கண்டிப்பா இந்த ஒரு போரை வழி நடத்தி முடிவுக்கு கொண்டு வருவான்னு சொன்னான். அது என்னன்னா சமனர் ஆஃப் தி பிகினிங். அந்த வார்த்தையை சொன்ன நபர்கிட்ட இந்த ஒரு ரிங்க கொடுத்துன்னு சொன்னாங்க. சோ நான் அதை சொன்னதுனாலதான் நீ இந்த எம்பி ரெக்கவரி ரிங்க கொடுத்தியா? யோ, இப்படி தெரிஞ்சுதான் நான் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் யோசிச்சு சொல்லிருப்பேன். இதை கொடுக்கறதுக்கான கீவோட இதானா என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பா வரான். சரி, இதை என்கிட்ட கொடுத்துட்டியா, உனக்கு என்ன பண்ணுவேன்? கவலைப்படாது, என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்னு இருக்கு. கம்யூனிட்டி பையில இன்னொன்னு மேட்சா வச்சுக்கின்னு என்கிட்ட நீ விளையாட்டு காமிக்கிறியா? என்னடா 2 பேருக்கு இப்ப ரிங்கு கிடைச்சது, சின்ன ஒரு ரவுண்ட் போட்டு சண்டை போடுவோமா? ஆனா ஹீரோவும் இல்லப்பா சாமி, எனக்கு இதுவே போதும், நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டதுக்கே வந்து இந்த ரிங்குக்காக தான். இதையும் வச்சுட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாம நான் இதுக்கு சண்டை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாலும் ஹெல்மியோஸுக்கு சந்தோஷம் தான். ஸோ ஹீரோ நல்லபடியா இருக்கின்றதுனால அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவார்டு செரிமோனி நடத்துறாங்க ஒரு ஹோட்டல்ல. அந்த இடத்துல பார்த்தா ராஷ்டிரா கிரவுன் பிரின்ஸ் இருக்கான். அவன் தான் இவங்க எல்லாருக்குமே அவார்டு கொடுக்குறான். ஸோ அப்ப ஹீரோ அவனை பார்க்க, அவனை பார்க்க, இவனை பார்க்க. அப்ப ஹீரோ முடிவு பண்ணுவான் மனசுக்குள்ளே யோசிச்சு, கண்டிப்பா நான் பண்ண சம்மனிங் மேஜிக்னால என்னுடைய மான்ஸ்டர்ஸ் டிராகன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவர் பயந்துட்டு இருப்பார் தலைவர். அப்புறம் ஆலன், சொல்லுங்க சார், நீ ஹீரோக்கு எதிராக சண்டை போட்டல, அந்த சண்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகாடமியோட ஹிஸ்டரியில நான் இந்த மாதிரியான ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா வரலாற்றுல இந்த விஷயத்தை யாரும் மறக்காத மாதிரி பண்ணலாம். கேட்கவே நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. பரவாயில்லையே, கிராண்ட்வில்லே உன்ன மாதிரியான ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் வச்சிட்டு இருக்கிறவர் தான் கூட வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவ்வளவு மறைமுகமா உங்க கூட வச்சுட்டு இருந்து நீ கம்முன்னு இருக்கல. என்ன கிராண்ட்வில்லே எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்கீங்க? இல்ல சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். எங்க பாருங்க, நான் கிராண்ட்வில்லே ஃபேமிலியோடைய மெயின் சர்வெண்டா வேலை பார்க்கறேன். அவங்களுடைய பாதுகாவலன் நானு அப்படின்னு அந்த ஸ்வாட் எடுத்து காமிப்பான். அது நோபிலிட்டி கார்டுக்கான ஸ்வாடுன்றதுனால எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. கிராண்ட்வில்லே ஃபேமிலியோட ஷெரீஃப் நானு. என் டியூட்டி கிராண்ட்வில்லே ஃபேமிலியவே பாதுகாக்கிறது தான். அவங்களுக்கு எதனா ஒண்ணுனா யாரா இருந்தாலும் அவங்களை கொல்றது கூட நான் தயாரா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட டைரக்டாவே மிரட்டுறான். அப்புறம் சில மாசங்கள் கடந்து போது கிங் ராஷ்டிரா வந்து இறந்ததுனால அடுத்தது கிரவுன் பிரின்ஸ் தான் டைரக்டா அந்த த்ரோனுக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இப்போதைய நிலைமையில கிராண்ட்வில்லே ஃபேமிலியா இருந்தானே, நோபல் ஃபேமிலி எந்த ஃபேமிலியா இருந்தானே இவர் கண்டிப்பா உஷாரா தான் இருப்பாரு. ஏன்னா எங்க போனாலும் ஆலன்னால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துடும். சோ ஆலன் சும்மா விடுவானா, அந்த ஒரு பயத்துல எந்த பிரச்சனையும் இவங்க ஃபேமிலிக்கு கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் வருது. சோ இந்த மாதிரி பார்த்தா ஏரங் டஞ்சன்ல ஒரு பெரிய லெவலுக்கு பாஸ் மான்ஸ்டர் இருக்கக்கூடிய டிராகனை கொள்றாங்க. சோ இந்த மாதிரி பார்த்தா எல்லாரும் கிரிஃபின்ல
மேல பறந்து வந்திருப்பாங்க. பார்த்தா டிராகோவை பயன்படுத்தி ஹீரோ சண்டை போட்டிருப்பான். சோஃபியா டிராகோவை பாராட்டுறா. சோ அந்த இடத்துல ட்ரெஷர் வந்ததை பார்த்துட்டு நம்ம கெல்லு திரும்பி வந்து ஆர்வத்தோட துடிச்சிட்டு இருக்கான் அதை ஓப்பன் பண்ண. சோ இந்த முறை பார்த்தா ஒரு ரிங் கிடைக்கும். இது எம்பி பூஸ்ட் ரிங் ஆச்சு. இது சில எஸ்ட்ராங் டஞ்சன்ஸ்ல தான் இருக்கும் இந்த ஒரு ஐட்டம் நான் பார்த்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த டஞ்சனுடைய பொறுப்புல இருக்கவங்க வருவாங்க சிஸ்டமா. கங்க்ராச்சுலேஷன் பா நோ லைஃப் கேமர்ஸ். அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து நீங்க 5 டிஃபரெண்டான ஏ ரேங்க் டஞ்சன்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க. இதனுடைய முடிவா நீங்க உங்களுடைய ஸ்டாம்ப் கார்டை அப்கிரேட் பண்ணி நீங்க எல்லாருமே வந்து எஸ் ரேங்க் டஞ்சனுக்கான என்ட்ரி பாஸை வாங்கிடலாம். இரவும் ஏன்பா எல்லாம் ரெடியா? அடுத்த கட்டமா நம்மளுடைய டார்கெட் எஸ் ரேங்க் டஞ்சன் தான். சோ அதுக்கப்புறம் ஜனவரி மாசத்துல ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு. அந்த ஒரு நியூஸ் படி ஒரு பெரிய பிளானோட ஹீரோ கூப்பிட்டுருக்காங்க. சோ பார்த்தா இப்ப சார் தான் ஹீரோடைய பார்ட்டியை சேர்ந்த எல்லா மெம்பர்ஸையும் பிரின்சிபல் கிட்ட கூட்டு வந்திருப்பாரு. பிரின்சிபலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆலன், ஏன்னா இந்த ஒரு நிலைமையில உங்கள ஒரு 5 பேரை வார்ல ஜாயின் பண்றதுக்காக ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது யார் யாருன்னா ஆலன், கரீனா, சிசிலி, டகுரோ அண்ட் கெல். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாங்க வெறும் செகண்ட் இயர் தான், இப்பயே நாங்க போகணுமான்னு. இதுல சோஃபியா அண்ட் வால்மர் அண்ட் மீரோ இவங்க 3 பேர் இல்லாததுக்கான ரீசன் நீங்க எல்லாரும் உங்களுடைய கண்ட்ரி சார்பா நீங்க அங்க போயிட்டு வார்ல கலந்துப்பீங்க. உடனடியே நீங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பணும். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் உங்களுடைய கிணத்துல தெரியப்படுத்தினேன். உங்களுடைய வீட்டுக்கும் தெரிஞ்சுதான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கு உண்மையில இங்க என்னதான் நடக்குதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். டேமோலோட ஆர்மியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 10 மில்லியன் மான்சஸோட படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த முறை அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுனா ஃபர்ஸ்ட் ரோசிசியம், அப்புறம் புஸ்கியம் எம்பரர், அப்புறமா நம்மளுடைய சென்ட்ரல் கான்டினென்ட். மேஜரா இவங்க 3 நாட்டையும் தான் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. இது கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது 10 மில்லியனா? இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கான ரீசன் சோஃபியா கிண்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ற முறையில் அவங்களுக்கு தனி கான்டினென்ட்டா இருக்கிறதுனால அவங்க ஸ்பிரிட்ஸை பயன்படுத்தி பாதுகாத்துப்பாங்க முன்ன வந்த அந்த போர்ல. அதே மாதிரி தான் நம்ம மீரோவுடைய கண்ட்ரில அவங்க தனியா இருக்கிறதுனால கோலம்ஸை பயன்படுத்தி அவங்க டிஃபெண்டிங் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய சென்ட்ரல் கான்டினென்ட் சார்பா நம்ம ஹீரோ எல்மியோஸ் தான் பெரிய லெவலில் பேலன்ஸ் பண்ணி தடுத்துட்டு இருந்தான். ஆனா இப்போ நிலைமை எல்லாமே மாறிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ண போதுங்க. எல்லாமே பிரிஞ்சு எல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க டார்கெட் பண்றதுக்கான ரீசன் அவங்க கிட்ட அதிகப்படியான ஹீலர்ஸ் இருக்கிறதுனால அவங்க அழிச்சுட்டா இந்த போர்ல உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடியே 3 மில்லியன் மான்சஸோட டீமன் பாடி சோஃபியா கிண்டத்து மேல போர் தொடுத்து போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய எல்வன் டெரிட்டரிஸ் எல்லாமே பாதிக்கும் மேற்பட்டு கைப்பற்றப்பட்டாச்சு. இது கேட்ட அவ ஷாக்காவா? அப்ப என்னுடைய அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? என்னுடைய குயின் நல்லா இருக்காங்களா? கேபிட்டல் சிட்டி ஆஃப் தி ஃபார்டினியா. எனக்கு தெரிஞ்சு இந்த தகவல் கிடைச்சு 3 நாள் கடந்து போயிடுச்சு. ஆனா இன்னமும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க வரல. அவ உடனே மனசோடிச்சு போயிடுவா. என்ன ஆச்சுன்னு தெரியாம 3 மில்லியன்னா ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்னடா அவ்வளவு பேரானு. ஹீரோவும் சரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நீங்க எங்களை சோஃபியாவுடைய கண்ட்ரிக்கு தான் அனுப்ப போறீங்களா? ஏன் இது எல்லாமே நீங்க முன்கூட்டியே சொல்லாம இப்ப சொல்றீங்க? அதுக்கான ரீசன் இந்த இதுல உங்களுடைய திறமைகள் எதுவும் தடப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எல்வன் ரேஸை சேர்ந்தவங்க மொத்தவங்க எல்லாருமே ஒத்துமையா இணைஞ்சு அந்த ஒரு போர்ல முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு கணக்காயிடுச்சு. சோ மெருவும் சார் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். அப்போ என்னுடைய கிண்ணத்தை பத்தி எதனா உங்களுக்கு தகவல் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கண்ட்ரில எந்த ஒரு பேட்டிலுக்கான ஆரம்பிச்சதுக்கான அறிகுறியும் தகவலும் வரவே இல்லை. ஆனா 2 மில்லியன் மான்சஸ் எல்லாமே சென்ட்ரல் கான்டினென்ட் நோக்கி வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் மெரு உன்னுடைய கண்ட்ரி சார்பா 1 மில்லியன் மான்சஸ் அனுப்ப போறாங்க. ஹீரோவும் எதுக்காக இவ்வளவு மான்சஸ் வந்து இன்னமும் நம்மளுடைய கண்ட்ரி அட்டாக் பண்ணாம இருக்குங்க பொண்ணும் புரியலையே. ஹீரோவும் இங்க பாருங்க சார், நம்மளுடைய கண்ட்ரில இன்னும் எல்ஃப்ஸா இருக்கிறவங்க எத்தனை பேர் ஹீலர்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வேலையை அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க ஹீலிங் வேலையை பண்ணணும்ன்றதுனால அவங்களுடைய கண்ட்ரில இருந்து இன்னும் ஆர்டர் வர சொல்லி அவங்க எப்ப திரும்பி போவாங்கன்னு தெரியாது. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போனா எங்க சென்ட்ரல் கான்டினென்ட்டோடைய பார்டர்ல இந்த மான்சஸ் எல்லாமே வெயிட் பண்றதுக்கான ரீசன் எங்களுடைய கண்ட்ரில இருக்கிற எல்லா விதமான ஹீலர்ஸும் இந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்களுடைய கண்ட்ரிக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணுதுங்க. அப்போதான் இந்த இடத்துல அடிச்சா யாராலையும் ஹீல் பண்ணி திரும்ப சண்டை போட முடியாதுன்னு நினைக்குதுங்க. சிசிலியும் இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு ஹீலர்ஸ் எல்லாமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம்? ஹீலர்ஸ் நமக்கு தேவையில்ல. என்னால இந்த விஷயத்துல தலையிட முடியாது. அவங்க கண்ட்ரி சார்பா அவங்க போய் தான் தரணும். அப்ப ஹீரோ நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாரா? அவர் மட்டும் எப்படி சமாளிக்க முடியும்? ஹீரோவும் பிரின்சிபல் நீ டிஎம்எல் ஆர்மியில மொத்தம் 10 மில்லியன் தானே சொன்னீங்க. ஆனா 6 மில்லியன் கிட்ட தான் நீங்க இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ரிமைனிங் 4 மில்லியன் சென்ட்ரல் கான்டினென்ட்டுக்கும் டீமன் லார்டோடைய கான்டினென்ட்டுக்கும் இடையில இருக்குதுங்க. அப்போ கதவு திறந்து வரதுக்காக வெயிட் பண்ணுதுங்களா? பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கண்டிப்பா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. எல்லா கண்ட்ரியும் பெரிய லெவலில் அடி வாங்க போதுங்க. எல்லாரும் பதட்டத்தோட என்ன பண்ண போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரீனா வந்து ஆலன் நம்ம என்ன பண்றதுடா? கவலைப்படாதீங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முதல்ல சோஃபியாவுடைய கிண்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹீரோ அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அதோட இந்த இடத்துல இந்த பார்ட் 1 வந்து முடிக்கிறாங்க. பார்ட் 2 கண்டிப்பா இன்னும் சில மாசங்கள்ல ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய சீரிஸ் இதே மாதிரி நல்ல நாள் தான் நான் கண்டிப்பா போறேன் தொடர்ச்சியா. ஸோ நீங்க அதுக்கான சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான டவுட் இருக்கு. உங்கள வந்து நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல பாக்குறீங்களா? நீங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க என்னுடைய வாய்ஸுக்காக பாக்குறீங்களா இல்ல அனிமேக்காக மட்டும் வந்து பாக்குறீங்களா அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நம்ம வாய்ஸுக்காக எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. இதோட சீசன் 1 வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீசனோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா ஹைப்பும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு போய் வீடியோ சேரும். அதுக்காக தான் கேட்கறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.